ஒன்றியவான் புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்கு பூரணப்படும். அழகான ஒரு வசனம் பாருங்க. ரொம்பவும் அற்புத விதமான, ரொம்ப ஆழமான, ரொம்பவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வசனம். 5 கருத்து சொல்றார். முத கருத்து, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. யாருமே எப்பொழுதாவது தேவனை பார்த்ததே கிடையாது. யாருமே கடவுளை இதுவரைக்கும் மாம்ச கண்கள்னால பார்த்தது கிடையாது, கண்டது கிடையாதுன்றாரு. யாரும் அப்படின்றாரு. இன்னொரு வார்த்தை சொல்ற, எப்பொழுதுமே காலையிலையோ மதியமோ சாயங்காலமோ இரவோ எப்பொழுதும் யாரும் தெய்வத்தை பார்த்ததே கிடையாது. இதுதான் உலகத்தில் இருக்கிற பெரிய சத்தியம். தெய்வத்தை எந்த மனுஷனும் பார்த்தது கிடையாது, எப்பொழுதும் கண்டதும் கிடையாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் தெய்வம். இதுதான் தெய்வம். இந்த தெய்வம் ஒரு பெரிய ஒரு ஆசையை வச்சிருக்குது. அது என்ன ஆசைன்னா, இந்த தெய்வம் மனுஷனுக்கு உள்ளாக, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளாக, மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளாக வாழ ஆசைப்படுகிறது, இருக்க ஆசைப்படுது, அதுவும் நிலைச்சு இருக்க ஆசைப்படுறது. தெய்வம் மனுஷனை உண்டாக்குன நோக்கம் இந்த வசனத்தில் இருக்குது. தெய்வம் மனுஷனை உண்டாக்குன நோக்கம், தெய்வம் மனுஷனை உண்டாக்கிட்டு மனுஷனுக்குள்ளாக அவர் வாழ ஆசைப்பட்டார். அதுதான் இந்த வசனத்துடைய கருத்து. தெய்வம் அவரை யாரும் பார்த்ததில்லை. அந்த காணக்கூடாத தெய்வம் மனுஷனுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்கு ஆசைப்படுதுன்னு சொன்னேன். இப்போ தெய்வம் காணக்கூடாதவர் என்பதற்கு ஒரு 3 வசனம் சொல்றேன். ரோமர் 8:25 சொல்லுது, நாம் காணாததை நம்பினோமாகில் அப்படின்றார். அப்ப சொல்றாரு, காணாதது அப்படின்னு சொல்றது தெய்வத்தை சொல்றாரு. நாம் காணாததை நம்புவோமாகில் அப்படின்றார். அப்போ தெய்வங்கிறது காணக்கூடாததா இருக்குது, அதை நம்பணுன்றார். தெய்வம் பார்க்க முடியாது, தெய்வத்தை காண முடியாது, ஆனா அதை நம்புன்றாரு. அப்போ இந்த வசனம் நல்லா விளக்குது. தெய்வம் காணக்கூடாதவராக இருக்கிறார், அவரை நம்புங்கன்றது. 2வது வசனம் 2 கொரிந்தியர் 4:17. ஏன்னா தெய்வம் காணக்கூடாதவர் என்பதை உங்க இருதயம் ஆழமா நம்பணும். அப்பதான் நீங்க வெற்றி பெற முடியும், அப்பதான் நீங்க பாவத்தை விட முடியும், அப்பதான் நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக முடியும். தெய்வம் காணக்கூடியவர் அல்ல, தெய்வம் காணக்கூடாதவர்ங்கிற மைண்டு ஒவ்வொரு மனுஷனுக்கு பிறப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் இருந்தா தான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வெற்றியை பெற முடியும். 2 கொரிந்தியர் 4:17-18 இதுல எல்லாம் சொல்லுது, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டு இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் சொல்றாரு. நம்மளுக்கு நிறைய உபத்திரங்கள்லாம் இருக்குது இல்லையா, அது போகாமலே இருக்குது, அப்படியே இருக்குது. இப்ப அவர் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி கொண்டு இருக்கிற. அப்போ தெய்வம் காணப்படாதவராக இருக்கிறாரா, அந்த தெய்வத்தை நோக்கிட்டே இருந்தா போகாத முடியாத பிரச்சனைகள்லாம் ஈஸியா போயிருன்றாரு. அப்ப முதல்ல சொல்றாரு, தெய்வம் காணக்கூடாதுன்றாரு. அந்த காணக்கூடாத தெய்வம் நிறைய நிவாரணங்களை நம்மளுக்கு கொடுக்கிறன்றார். 2 கொரிந்தியர் 4:18 சொல்லுது, காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் சொல்றாரு. காணாத தெய்வம் தான் நித்தியமான தெய்வம். அப்போ நல்லா தெரியுது, காணாத தெய்வத்தை தான் ஒவ்வொரு மனுஷனும் நம்பணும். ஏன் காணாத தெய்வத்தை நம்பணும் அப்படின்னா, தெய்வம் காணக்கூடாதவரா இருக்கிறார், ஆவியா இருக்கிறார்ல, அந்த தெய்வம் தான் உங்களுடைய ஆத்துமாவுல பேசுவதற்கு அதிகாரம் உடையவர். புரியுதா சொன்னது? காண்கிற தெய்வங்கள் என்னுடைய ஆத்துமாவை கண்ட்ரோல் படுத்த முடியாது. காணக்கூடாத தேவன் தான் எனக்குள்ள வந்து ஆசைப்பட்டு உள்ள வந்து இருந்து என் ஆத்துமாவோடு கூட பேச முடியும், என் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். காண்கிற எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு பொருளும் என் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது. காணாத இருக்கிற தேவன் தான் என் ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி ஆத்துமாவை கண்ட்ரோல் பண்ற காணாத தெய்வம்
என் ஹார்ட்டுக்குள்ள வந்து இருக்க ஆசைப்படுது. ஹார்ட்டுக்குள்ள வந்து இருக்க ஆசைப்படுறாருங்கிறதுக்கும் ஒரு 2-3 வசனம் சொல்றேன் இல்லையா? அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா தெய்வம், ஹார்ட், இந்த ரெண்டும் தான் ஒரு மனுஷனுக்கு சரீரத்தில் அற்புதங்களை அதிசயங்களை தரப்போகுது. இப்போ தெய்வம் மனுஷனுக்குள்ளாக வாழ ஆசைப்படுறார் என்பதற்கு ஒரு 3 வசனம் சொல்றேன். 2 கொரிந்தியர் 6:16 சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவருக்குள்ளே உலாவி அப்படின்றார். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவங்களுக்குள்ளே உலாவி அப்படின்றார். அப்ப தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு அழகா சொல்லுது பாருங்க. தெய்வம் அழகானவர் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவேன், அப்புறம் உங்களுக்குள்ளாகவே உலாவேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்குள்ளாக வந்து இருந்துட்டு உங்களுக்குள்ளாக வேலை செய்வேன். உங்களுக்கு உள்ள இருந்து நான் வேலை உலாவுவேன்னா அதான் அர்த்தம். உங்களுக்குள்ள இருந்து உங்க ஆத்மாவுக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ அது எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அதான் அதோட அர்த்தம் இல்லையா? அவர் ஆசையை இந்த வசனங்களும் சொல்றார். எசேக்கியேல் 37:27 சொல்லுது, என் வாசஸ்தலம் அவர்களிடத்துல இருக்கும். அவர் சொல்றாரு, தெய்வத்துக்கு இது ஆலயம் இல்லை இல்லையா? இது ஆலயமே அல்ல, இது ஆலயங்களை உருவாக்குற இடம். இந்த பூமிக்கு ஆலயமே கிடையாது. தெய்வத்துக்கு ஆலயம்னு ஒன்று தான் இருக்கு. நம்மளுக்கு ஆலயம் இருக்குது, அது இந்த இடம். ஆனா தெய்வத்துக்கு ஆலயம் நாம தான். இங்கே தான் வந்து வாசம் பண்ணி இங்கே தான் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. இதுதான் என்னுடைய மாம்சம் தான் வாசஸ்தலம். இங்கே தான் தேவன் வந்து இருப்பதற்கு ஆசைப்படுறாரு. நல்லா கேளுங்க, காண்கிற தெய்வம் ஒரு காலமும் என் ஹார்ட்டுக்குள்ள வர முடியாது இல்லையா? உள்ள போக முடியாது. அது காண்கிற எதுவும் எனக்குள்ள போகாது. காணக்கூடாதவா இருக்கிற தேவன் எனக்குள்ளாக போக முடியும். என்னுடைய சரீரத்தை வாசஸ்தலமா ஆக்குறார். லேவியராகமம் 26:12 சொல்லுது, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன். நடுவுன்றது என்னதுன்னா, மாம்சம் அப்புறமா ஆத்மா 2 இருக்குது. இந்த நடுசுக்குள்ள வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் கர்த்தர். உங்கள் நடுவிலே உலாவின்றது. என் ஆத்மாவுக்குள்ளையும் என் மாம்சத்துக்குள்ளையும் இந்த 2க்கும் கேப்பில் கல்லோ மண்ணோ மரக்கட்டையோ உள்ள போனால் செத்து போயிடுவான். இந்த 2லையும் கேப்பில் போகிறது தெய்வம் மட்டும்தான் போக முடியும். அதனால சொல்ற, உங்கள் நடுவிலே நான் உலாவி உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணுவோன்றார். ஏமே சொல்லுங்களேன், உங்கள் தேவனாக இருப்பேன். அப்போ நல்லா தெரிஞ்சுட்டு, தெய்வம் காணக்கூடாதவர், அவருடைய ஆசை நாம தான் வாசத்தலம், நம்மளுக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். ஏமேன். இந்த காணக்கூடாத தெய்வம் நம்மளுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணிட்டா, நான் சொல்லுவேன், அதுக்கு பின்னாடி நாம தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனாய் மாறுவோம். தெய்வ யார் ஒரு மனுஷனுக்குள்ளா இருக்கிறாரோ அவன் தான் வெற்றி பெறுவான். ஏன்னா அவர் தான் சகலத்தையும் தாண்டினவர், சகலத்தை கடந்தவர். சகல ஞானமும் சகல அறிவும் சகல ஆற்றலும் சகல வல்லமும் உள்ள தெய்வம் எந்த மனுஷனுக்குள்ள வந்து இருக்கிறாரோ அவன் ஜெயிக்கிறான். ஆமென். அவன் வெற்றி எங்க இருக்குதுன்னா, யாருக்குள்ள கர்த்தர் வந்து வாசம் பண்றாரோ, யாருக்குள்ள வந்து இருக்கிறாரோ அவன் வெற்றி பெறுகிறான், ஜெயிக்கிறான். கரங்களை தட்டி ஒரு வீசப்படு. ஆமென். முக்கியமான ஒரு பிரசங்கம் பாருங்க. நீங்க ரொம்ப அடி தூளா இருக்கும். கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் இதை உங்களுக்கு போதிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள இது வந்து சேரணும். தெய்வத்தை நம்ம எல்லாருமே இல்லையா, நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே தெய்வத்தை நம்மளுக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு, அது அனாயிண்டிங் சொல்கிறோம் இங்கிலீஷில், இல்லைன்னா அபிஷேகம் சொல்கிறோம். தெய்வத்தை நம்மளுக்கு உள்ளே கொண்டு வர்றதுக்கு தான் ஆவிக்குரிய சபை இல்லையா? ஆவிக்குரிய சபையுடைய நோக்கம் என்னதுன்னா, தெய்வத்தை நம்மளுக்கு உள்ளே கொண்டு வரணும். தேவன் என்ன அபிஷேகம் பண்ணணுன்றமே அதுதான். தெய்வத்தை உள்ளே கொண்டு வர்றதுக்கு நிறைய மாடல்களை நம்ம கையாண்டிருக்கிறோம் இல்லையா? நல்லா ப்ரே பண்ணியிருக்கிறோம், நல்ல உபவாசம் இருந்திருக்கிறோம், நல்ல பாடல் செய்கிறோம். இதெல்லாம் எதுக்குன்னு, தேவன் என்ன நிரப்பணும், எனக்குள்ளே வரணும், அவருடைய ஆவி எனக்குள்ளே ஊற்றணும், இல்லை அவருடைய எனக்குள்ளே வந்து தங்கணும் இல்லையா? இதுக்கு தான் செய்திருக்கிறோம். இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம், நித்தமும் நாம் செய்ய வேண்டிய விஷயம். நித்தமும் இதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்கு, பாடுறதுக்கு, துதிக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாருமே செய்கிறோம். பட் இது தெய்வம் எனக்குள்ளாக வந்து நிலைச்சி இருப்பதற்கு போதாது. இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றாரு. தெய்வம் நம்மளுக்குள்ளாக வந்து நிலைச்சி இருப்பதற்கு அவர் சொல்ற வசனம் அதே இடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல இருக்குது 1 யோவான் 4:12.
தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. சரி, அப்படி சொல்லிக்கிட்டு சொல்றாரு, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளாய் நிலைத்திருப்பார். இப்ப சொல்றாரு, தெய்வம் எனக்குள்ளாக வந்து தங்கணும், தெய்வம் என்னை அபிஷேகம் பண்ணணும்னா ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறணும்ன்றார். நான் ஒருவர் அன்பு கூறும்போது தெய்வம் எனக்குள்ள வர்றார். அனாயிண்டிங் எப்படி வருது பாருங்களேன். நான் ஒரு மனுஷன் மேல அன்பு கூறும்போது, நான் இன்னொரு மனுஷன் அன்பு கூறும்போது தெய்வம் எனக்குள்ள வந்து நிலைச்சிருந்திருந்தார். அப்போ அபிஷேகம் பெறுவதற்கு நிறைய வழிகளை சபை கையாடல் பண்ணுது, கையில் எடுத்திருக்குது இல்லையா? மணிக்கு ஒரு கணக்கை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வெரி குட், எல்லாருமே செய்யணும், அது ரொம்ப நல்லது. ஆனா அதை தாண்டி யோவான் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் நம்மளுக்குள்ள நிலைச்சிருப்பதற்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும்ன்றார். அப்போ தெய்வம் எனக்கு வேணும், ஏன்னா அவர் வந்தால் வெற்றி பெற முடியும், அவர் வந்தால் தான் வெற்றி பெற முடியும், உண்மையான வெற்றியை பெற முடியும். எனக்கு மைண்டு சொல்லுது, சத்தியம் சொல்லுது, புரியுது இல்லையா? அறிவு எனக்கு புகட்டப்படுது, புத்தி உண்டாகுது, புரியுது. ஆனா தெய்வத்தை உள்ள கொண்டு வரணுமே. நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், என்னெல்லாமோ முயற்சி பண்ணிட்டேன், மணிக்கூர் கணக்காக ஆடியாச்சு, பாடியாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஆனா எனக்குள்ள தேவன் நிக்கல. தேவன் எனக்குள்ள நிக்கலன்னு எப்படி தெரியும்னா, என் வாழ்க்கை தோல்வியா இருக்கும். தெய்வம் இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை தோல்வி இருக்காது. குடும்ப வாழ்க்கையும் சரி, பிசினஸ் சரி, என்ன விஷயம் சரி, தோல்வி இருக்காது. ஒரு மனுஷனுடைய தோல்வி இருந்துச்சுனாலே அங்க தெய்வம் அவங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். தெய்வம் இருந்தா வெற்றி மட்டும் தான் கிடைக்கும். அப்போ தெய்வம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும். அப்ப அன்புன என்ன, இது கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு வரேன். இன்னைக்கு அன்பை பத்தி மோசே உபாகம புஸ்தகத்துல 4 கருத்து சொல்றாரு. அதுகிட்ட போவோம், அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆழாழமா போவோம். சில நேரத்தில் இப்படிப்பட்ட உபதேசம் சொல்லும்போது ஒரு ஸ்ட்ரம்பிள் வந்து ஒரு இடரல் வந்துடுது இல்லையா? ஏன்னா மற்ற சபையில் என்ன சொல்லுவாங்க, நல்லா கைத்தட்டி ஆடும்போது பாடும்போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார் அப்படிலாம் சொல்கிறோம் பாருங்களேன். அப்படிதான் நான் கேள்விப்பட்டதெல்லாம் அப்படித்தான். சரியா, உண்மையாக சொல்கிறேன், நான் முற்றிலுமாக கேள்விப்பட்டது அந்த ஒரு விஷயந்தான். நல்லா ஆடுனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணிடுவார், நல்லா பாடும்போது அபிஷேகம் பண்ணிடுவார். நான் நல்லா ஆடி பாடுறேன், எனக்கு நல்லா பிடிக்கும், நான் பாடலாம் நம்ம இறக்குறோம் இல்லையா? ஆனால் அது பத்தாதுன்னு என்னுடைய ஃபீல் சொல்லுது, கர்த்தர் சொல்கிறது பத்தாது. அப்போ பத்தாதுன்னு தேடும் போது தான் சொல்லுது, இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் தேவனை உங்களுக்கு நிலைச்சு நிற்க பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக அன்பு கூறணும். அப்போது இப்போ நான் மறுபடி தேட ஆரம்பிக்கிறேன், அன்புனா என்ன, எது கூற சொல்கிறாரோ அதை விவரமாக படிக்க ஆரம்பிக்கிறேன். அதை படிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் எனக்குள்ள நிலைச்சிருக்கிறார். ஐ மீன் படிக்கிறது மட்டும் இல்லை, அது செய்ய போகிறேன். உபாகம் 10, 17, 18 அன்பு கூற தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அன்பை பற்றி பேசுகிறார். வீட்டில் போய் நல்லா படிங்க, கரெக்டாக இருக்கும். உபாகம் 10, 17, 18 படிக்கும்போது அன்பை பற்றி பேசும்போது 4 பாயிண்ட் சொல்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல. லிசன் டு மீ, என்ன பாருங்களேன், அன்புல ஒரு விஷயம், பட்சபாதம் தேவன் பார்க்கறது அல்லன்றார். அதாவது ஒரு ஐஸ்வர்யவான், ஒருவர் ஏழை அப்படின்னு தேவன் பார்க்கறதில்ல. ஒருவர் அழகானவர், ஒருவர் அழகு குறைவா இருக்கிறாருன்னு பார்க்கறது கிடையாது. ஒருவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு தேவன் பார்க்கறது கிடையாது. ஒருவர் பாவி இன்னொரு பரிசுத்தவான்னு பார்க்கறதே கிடையாது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதின்னு தேவன் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா பட்சபாதம் ஏன் பார்க்கலன்னு, பட்சபாதம் தெய்வம் பார்க்கறதா இருந்தா இந்த உலகத்துக்கு தேவன் கொடுக்கவே முடியாது. ஏன்னா தேவனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அப்போ அன்புன்னு என்னதுன்னு, நான் எவ்வளவுதான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போனாலும் நான் பட்சபாதம் பார்க்காமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கருப்பன் வெள்ளை, காசு இருக்குது காசு இல்லைங்கிற இந்த கோட்பாடு எனக்குள்ளாக வரக்கூடாது. ஒருத்தன் பாவி ஒருத்தன் பாவி அல்ல. இந்த கோட்பாடு கண்டிப்பா அபிஷேகம் பெற வேண்டும் என்று விரும்புகிற மனுஷனுக்கு இந்த கோட்பாடு, பட்சபாதம் பார்க்கிற அந்த மனசு இருக்கவே கூடாதுன்றார். ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு நிறைய பேர் பிடிக்காது. அப்படி பார்த்தா தேவத்துக்கு நம்மளை பிடிக்கவே கூடாது. அவருடைய பார்வையில் நாம் எல்லோரும் பாவிகளாக இருக்கிறோம்.
அப்போ சிறந்த பாவி, கொடும்பாவி, கொஞ்ச பாவி எல்லாவற்றையும் தேவன் பட்சபாதம் பார்க்காம அன்பு கூறுறது போல நானும் பட்சபாதம் பார்க்காமல் எல்லா மனுஷனும் அன்பு கூறணும். அப்படி அன்பு கூறும்போது தான் தெய்வம் என்னை அனாயிண்டிங் பண்ணுது, என்னில் வருகிறது, என் நடுவில் உலாவுறான்றார். என் ஆத்மாவையும் என் மாம்சத்தையும் சென்டரில் வந்து நின்று ஆத்மாவையும் தேற்றுகிறார், என் மாம்சத்தையும் தேற்றுகிறார். அதுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். அதில் முதல் விஷயம் பட்சபாதம் பார்க்குறவர் அல்ல. நிறையா சர்ச்சில் நீங்கள் போனீங்கன்னா, சர்ச்சில் 100 பேர் இருந்தாங்கன்னு வைங்களா, 1000 பேர் இருந்தவங்களா, 1000 பேருடைய இருதயம் ஒருவருக்கு ஒரு சண்டையும் ஒருவருக்கு ஒரு பொறாமையும் ஒருவருடைய கருத்து வேறுபாடு தான் இருக்கும் அப்படின்றார் இல்லையா? அப்போ அன்பு ஒரு காலம் பட்சபாதம் பார்க்காது. 2 பட்சபாதத்தில் 2வது பாயிண்ட் அழகா சொல்லுவார். அன்பு அவர் பரிதானம் வாங்குறவரும் அல்ல. பரிதானம்னு என்னதுன்னா லஞ்சம். ஆமென். இங்க எல்லா காரியத்துக்கும் ஆவிக்குரிய லஞ்சம் வாங்கிட்டு தான் காரியமே செய்யும். லஞ்சம் வாங்கினா கர்த்தர் நினைச்சு நிற்காது. லஞ்சம் வாங்குறது அன்பு அல்ல. நீங்க லஞ்சம் வாங்கும்போது அந்த மனுஷனுடைய இருதயம் காயப்படுகிறது, வேதனைப்படுகிறது. தேவையில்லாம நம்முடைய இயலாமையில நிறைய காசை சுரண்டி எடுக்கும்போது தர்றனுடைய இருதயம் பாடுபடுறதுனால தெய்வம் அதை பார்த்துட்டு கணக்கு வைக்குது. மனுஷனை இந்த காண்கிற மனுஷனை இந்த பாடுபடுத்தினா காணாத தேவன் ஒருவேளை அவனுக்குள்ள வந்து இருந்துட்டா இது என்ன பாடுபடுத்துவான்? பைபிள் சொல்லுது, காண்கிற மனுஷன் மேலே அன்பு இல்லைன்னா காணாத தெய்வத்து மேலே எப்படி அனுபவிப்பான்? காண்கிற தேவனை இவ்வளோ பாடுபடுத்தினா. நல்ல லஞ்சம் வாங்குறது, கொடு லஞ்சம் வாங்குவான் சில பேர். ஒரு பொருள் 10 ரூபான்னு அதை வீட்டில் வந்து சேர்க்கறதுக்கு என்னெல்லாமோ புரட்டு பேசி எடுத்து காசை ரொம்ப அடித்து ரொம்ப ஒரு விஷயம் செய்து கொடுக்கறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லா காசையும் பிடிங்கி விட்டுருது. ஆமென். ஆனால் ஊழியக்காரங்க சர்ச்சில் பேசுவாங்க பாருங்களேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுறாரு, அந்த அம்மா துள்ளிட்டு இருக்கும். ஆனால் அதை பார்த்தா பட்சபாதம் பார்க்கும், கேஸு போடும், ஜெயிலில் பிடிச்சி போடும், லஞ்சம் வாங்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் வந்துன்னு சொல்லுவாங்க. ஏன்டா நிறைய பேர் கேட்பாங்க, பார்த்து இவங்களெல்லாம் அபிஷேகம் நிரப்புன்னு சொல்கிறாங்களே, அபிஷேகம் வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில அபிஷேகம் வருதா? என்ன லஞ்சம், என்ன களவு, இதெல்லாம் இருந்து எப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறாரு? கடவுளா வேற யாரும் கேள்வி கேட்பாங்க. அதெல்லாம் உண்மை பாருங்க. தெய்வம் ஒருவனை அபிஷேகம் பண்ணி அந்த மனுஷனுக்குள்ள வாசம் பண்ணி அவனுக்குள்ள உலாவி அவனுக்குள்ள நிலைச்சு நிற்பதற்கு இது சரியான சுபாவம் அல்ல. லஞ்சம் சரியான சுபாவம் அல்ல. 3, அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிறார். 3வது அன்பு, அதாவது தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கும் கணவன் இல்லாத மனைவிகளுக்கும் தெய்வம் நியாயம் செய்கிறார். அது என்ன நியாயம் செய்கிறாருன்னா, தகப்பன் இல்லாத பிள்ளைங்களுக்கு தகப்பன் இருந்தா என்ன செய்வானோ அந்த தான் கர்த்தர் செய்கிறார். இப்போ அன்புனா என்னதுன்னு, ஒருவருக்கு தகப்பன் இல்லைன்னா அந்த குறைய பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய செய்து கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு. ஒருவருக்கு புருஷன் இல்லை, புருஷன் மறைச்சிருச்சு, இப்போ புருஷன் இருந்தால் என்ன அனுபவிப்பாலோ அதையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறன்னா அவளுக்கு செய்து கொடுத்தாதான் அன்புன்றார். இதுதான் கடவுள் செய்கிறார். இதெல்லாம் கடவுள் செய்கிறது. அதனால கடவுள் அன்பா இருக்கிறாரு, தேவன் ஆற்றல் உள்ளவளாக இருக்கிறார். ஏன்னா அன்புல மிகுதியான தேவன் அவர். அப்படித்தான் உங்களை வாழ வேண்டுன்றார். ஆமென். சொல்லுங்களேன். அடுத்து 4, அந்நியர் மேல் அன்பு வைத்து அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். அதாவது அன்னவஸ்திரம்னா வஸ்திரம் சாப்பாடு 2 சேர்த்து போட்டிருக்க. அன்னவஸ்திரம் தெய்வத்துடைய அன்பு என்னது? ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குறது, ஒருவனுக்கு வஸ்திரம் இல்லைன்னா வஸ்திரம் கொடுக்கறது. தேவனுடைய அன்பை பாருங்களேன். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சுட்டாங்க இல்லையா? பாவம் செஞ்ச உடனே அவங்க வஸ்திரம் போட்டாங்க, வஸ்திரம் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. தேவன் பார்த்துட்டு ஓடி போய் அழகான ஒரு வஸ்திரத்தை கொடுத்தார். அதான் தெய்வம். அன்பு வந்து நல்லா பாருங்களேன், நல்லா கேளுங்க, இந்த வசனம் நல்லா இருக்கு. அந்நியர் மேல அன்பு வச்சு, சூப்பர் வார்த்தை. அதாவது அந்நியர்னா எனக்கு பிடிக்காது இல்லையா? ஃபாரினர், பேகன் அவன் பேர் எனக்கு பிடிக்காது. அவனை பார்த்துட்டு சி அப்படின்னு விட்டுறக்கூடாதான். அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்கும் விட்டுறக்கூடாது.
வஸ்திரம் இல்லாமல் இருக்குன்னு விட்டுறக்கூடாது. அவனை பார்த்துட்டு அந்நியன் தானே அப்படின்னு விட்டுறாம, வேற நாட்டுக்காரன் தானே, பிடிக்காதது தானே, சண்டைக்காரன் அப்படி பார்த்துட்டு அதை போகாம அவனுக்கு சரி 2 வஸ்திரம் வைக்கணும், ஒரு வஸ்திரத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு ஆகாரத்தை கொடுத்தேன்னா அதுக்கு பேர் தான் அன்பு. அவனுடைய இருதயம் அங்கு இளைப்பாறுகிறது இல்லையா? அதுக்கு பேர் தான் அன்புன்றாரு. இந்த 4 விஷயத்தையும் கர்த்தர் செய்கிறார். அப்ப நான் சொல்லுவேன், இந்த 4 விஷயத்தை யாரெல்லாம் செய்றீங்களோ அதுக்கு பேர் தான் அன்பு. ஆமென். இந்த கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ இந்த மனுஷனை கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை பாடும்போது, கர்த்தரை துதிக்கும் போது தேவன் அவனுக்குள்ள வருகிறார். புரிஞ்சவங்க கர்த்தரை தட்டி ஒரு வீச கூட. ஆமென். இங்க இருக்கிற சர்ச்சுகளுடைய பெரிய கோளாறு என்னதுன்னா, இங்க யாருமே மனுஷனுடைய ஸ்போகத்தை பற்றி பேசுறதே கிடையாது. மனுஷன் எவ்வளவு கேடா இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறார், வந்துருவார் தான் பேசுறாங்களே தவிர, மனுஷன் மிக மோசமான ஒரு மனுஷன் இவன் கொஞ்சமாவது மனம் திரும்பணும் அப்படின்ற ஒரு போதனையை பெருசா பார்க்கவே முடியல. கர்த்தர் யாரை பார்த்தாலும் உங்களுக்கு கொடுத்துருவார், கர்த்தர் யாரை பார்த்தாலும் தந்துருவார், அப்படித்தான் பேசுறோமே தவிர இல்லையா? இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்மளுக்கு வேணும்ன்ற ஒரு அடிப்படை கருத்து நம்மளுக்கு இல்லாம போயிருது. ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும், ஆவிக்குரிய மனுஷன் யாருன்னா ஆவியை பெற்றவன் அல்ல, ஆவிக்குரிய சர்ச்சைக்கு வரவன பேர் தான் ஆவிக்குரியன்றோம். ஆவியை பெற்றவன் வேற இல்லையா? அவன் வெற்றி பெற்றன்னு அர்த்தம். ஆவிக்குரியவன் சர்ச்சைக்கு வரையா, ஆவிக்குரிய சர்ச்சைக்கு வரையா, அதனால ஆவிக்குரியவன் இல்லையா? இப்ப நீங்க ஆவிக்குரியவங்களா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய சர்ச்சைக்கு ஆவியானவர் நம்பி வர்றீங்க பாருங்க. இப்ப அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொண்டு வந்துருங்க, வெற்றி பெற்றுலாம். இப்ப அதுக்கு தான் சொல்றாரு, இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பண்ணலாம் என்றார். ஆமென். இதெல்லாம் இவ்வளவு பண்றீங்க பாருங்க, பண்றீங்களா? அப்படிங்க யாரெல்லாம் பண்றீங்க? விதவைகளை பார்த்தா ஒரு 2 சீலை வாங்கி கொடுத்துடலாம், ஒரு 2000 ரூபாய் கையில கொடுத்துடலாம். தகப்பன் இல்லாத பிள்ளையை பார்த்தா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துடலாம், படிக்க ஏதாவது உதவி செஞ்சிடலாம். சரிங்களா? அதுதான் ஆவிக்குரியவன். ஆமென். ஒரு அம்மா சொல்லுது, நான் பிறந்ததுலேருந்து அப்புறமா சாவர வரைக்கும் தலையெல்லாம் வலிக்க மாட்டேன் அப்படின்றது. நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப லாபம். ஏன்னா ஷாம்புக்கும் ஷோப்புக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் நம்ம கொடுக்காம இருப்போம், பிறக்கிறது சாவர வரைக்கும் லாபம் தான் பாபுன்ட்டு. அதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. நீங்க முடிய கட்டுங்க, முடிய கட்டாம போங்க, நீங்க வெள்ளை போடுங்க, என்ன போட்டு போங்க, அதல்ல கர்த்தர் சொல்றாருல. யாரையும் தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் இல்லை. இங்க ஆவிக்குரிய பாஸ்டர்மார்கள் நாங்க, எங்க கூட்டம், என்ன சேர்த்தான் சொல்றேன், நான் அதுல நான் எல்லாரோட அன்பு கூறுவேன். இங்க ஒரு பாஸ்டர் பிடிக்காது, டிபிஎம் சிபிஎம் பிடிக்காது, சிபிஎம் இயேசு நம்மோடு பிடிக்காது, ஜாக்சனுக்கு இயேசு பிடிக்காது, இயேசு நம்மோடு பிடிக்காது, என்னைய பிடிக்காது, எனக்கு அவரை பிடிக்காது. இப்படித்தான் மாற எனக்கெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனோம் பாருங்களேன். அப்போ எனக்கு பொண்ணு யாரும் கொடுக்கல, நான் எல்லாம் வைக்கப்பட மாட்டேன், உண்மையை சொல்றேன், பொண்ணு யாரும் கொடுக்கல. ஏன்னா நான் நல்லா தான் இருந்தேன், எங்க வீடு பார்த்தா வீடு மாதிரியே இல்லை. நான் கேட்டேன், அந்த பொண்ணு எனக்கு தர்ற வீட்டுக்கு தர்றேன், உமக்கு தான் தர்றோம், நான் வீட்டில் தானே வாழ போறாது, நான் வீட்டை பார்த்தா கொடுப்பேன்னா, குட் மார்னிங் சார் அண்ணியை பார்த்து பாய் பான்ட்டா போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். மாற 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 யாருக்கும் பிடிக்கிறதே கிடையாது. ஆனா அவங்க சொல்றது, மனுஷனுக்கு மனுஷனுடைய இருதயத்தை நோக அடிக்கிறது இருக்குது, அவன் தான் ஆவி இல்லாத மனுஷன், அவன் தான் ஆவிக்குரியவன் இல்லை. மனுஷனுடைய இருதயத்துல நோக அடிக்காமல் நன்மை செய்யறான், அவன் தான் ஆவிக்குரியவன். சரீரத்திற்கு புறம்பானவைகள் அது ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. சரீரத்திற்கு உள்ள இருந்து நல்ல கேரக்டர் வெளிப்படுத்துது, அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஏமேன். அப்படி இருந்தா கர்த்தர் கன்ஃபார்ம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருந்து வாசம் பண்ணுவார். ஏமேன். சொல்லுங்களேன் நீங்க. ஏமேன். இன்னும் சொல்லுங்களேன், சொல்லுங்க பலமா. அப்போ நல்ல அருமையான ஒரு இது தெரிஞ்சிருச்சு. நாம அன்பு கூர்ந்துட்டோம்னா, நாம அன்பு கூர்ந்தா இப்படி எல்லா விதமான கர்த்தர் சொல்ற எல்லா விதமான அன்புகளையும் நம்ம கூர்ந்தா கர்த்தர் நம்மளுக்குள்ள நிலைத்திருக்கிறார், வந்துடுறாருன்றார். ஹோ, தானா வந்துடுறாரு. நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்க போய் ஒரு மரம் செடி இருக்கிற இடத்துல போய் நீங்க தெய்வத்தை ஆராதிச்சாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். சமுத்திரத்தில் நீங்கள் பாடிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். நீங்க நினைக்க கூடாது இல்லையா, சர்ச்சில் தான் அபிஷேகம் கிடைக்கும் நினைக்க கூடாது. பவுல் கடல்ல இருந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறார், அங்க தேவனுடைய தூதன் போயிருக்கிறார். சிறைச்சாலையில் ஜெபம் நடக்குது, அங்க கடவுள் போறார் இல்லையா. பிசாசுடைய யுத்தத்தில் இருக்கிறார் பவுல், அங்க கடவுள் போறார்.
அப்போ கடவுளுக்கு இடம் கிடையாது, கடவுளுக்கு குணம் தான் முக்கியம். ஆமென். நீ எந்த இடத்துல இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுடைய அன்பான அற்புத விதமான கேரக்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ எந்த இடத்துல சிக்கல்ல இருந்தாலும் தேவனுடைய அபிஷேகம் உங்களை இருந்து காப்பாற்றும். ஆமென். இப்ப பாருங்க, அதுக்கு சொல்றேன். ரோமர் 8:37, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களா இருக்கிறோம். அவர் சொல்றாரு, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறதுனால அவர் நம்மளுக்குள்ள வந்து இருந்துட்டு முற்றும் ஜெயங்கொள்வராய் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே கரங்களை தட்டி. எனக்கு நல்லா பிடிக்கும் இந்த வார்த்தை. ஆமென். அடிக்கடி இந்த வார்த்தையை நான் மனப்பாடம் பண்ணுவேன். ரோமர் 8:37, நான் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களா இருக்கிறோம். நம்ம இடத்துல அன்பு கூறுற தேவத்தால, நாம அவரை அன்பு கூறுறதுனால, அவர் நம்ம இடத்துல அன்பு கூறுறதுனால, இந்த அன்பினுடைய அடிப்படை கருத்தினால தேவன் நம்மளை அபிஷேகம் பண்ணி முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் மாற்றுகிறோம். இப்ப அப்படி சொல்லிக்கிட்டு அதுல 7 பாயிண்ட் சொல்றாரு. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணா, அபிஷேகம் பண்ணப்பட்டா என்ன நடக்கும்? ஆமென். முற்றும் ஜெயிப்பான்றாரு. in all things, all these things, இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லுது. முற்றும் ஜெயிப்பான். ஒரு மனுஷனுக்குள்ளாக தேவன் தான் முற்றும் ஜெயிப்பான். அதுக்கு பாயிண்ட் சொல்லுது. அதான் இருக்கு. ரோமர் 8:36-35 வரும். அது சொல்லுது, 1 உபத்திரம். ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்தாவி இருந்தா, நல்லா கேளுங்க, பரிசுத்தாவி இருந்தா நிறைய இடத்துல வந்து நகை கட்டி போடுறாங்களே, இங்க சொல்றாரு பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இருந்தால், தேவ அன்பு உங்களுக்குள்ள வந்து நிலைச்சிருந்தா என்ன நடக்கும்? உபத்திரம். நீங்க உபத்திரத்தை ஜெயிப்பீங்க. ஆமென். ஓ, எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்தா சில பேர்லாம் இருக்க விட மாட்டாங்க, நோண்டிட்டே இருப்பாங்க, உபத்திரப்படுத்திட்டே இருப்பான், அதை ஜெயிப்பான். 2 வியாகுலம். இது என்னன்னா இருதயத்தை போட்டு நம்மளை பாடா படுத்திட்டு இருப்பாங்க சில பேர்லாம், இல்லையா? அவங்க தூங்கவே மாட்டாங்க, அவங்களோட நினைப்பெல்லாம் நம்ம தான், எப்போ நம்மளே நினைச்சிட்டு இருப்பான், வேகலைப்படுத்திட்டே இருப்பான், எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பான். வீட்டுக்குள்ள இருந்தால் நம்மளை பற்றி தான் பேசுறான், வெளியே போனால் நம்மளை பற்றி தான் பேசுறான், இல்லையா? அங்க இருந்தால் அந்த அம்மா தான் பேசும், இந்த பையன் இதைத்தான் பேசும், இந்த ஆளை இதைத்தான் பேசும், எதையாவது பேசிட்டே நம்மளை வேதனைப்படுத்திட்டே இருப்பான். ஆனா சொல்றாரு, நீங்க அதை ஜெயிப்பீங்க. கரங்களை தட்டி, நீங்க அதை ஜெயிப்பீங்க. பேசிட்டே இருக்கட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் உபத்திரவத்தை வியாகுலத்தை ஜெயிப்பான் அப்படின்றாரு. அடுத்து சொல்றாரு, துன்பம். இது 4 பக்கத்துல இருந்து வந்துட்டே இருக்கும். கணவன் கொடுக்கலாம், மனைவி கொடுக்கலாம், பிள்ளை கொடுக்கலாம், இல்லையா? புருஷன் கொடுக்கலாம், தாத்தா கொடுக்கலாம், பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரன் கொடுக்கலாம், ஏராளமா கொடுத்துட்டு இருக்கலாம் துன்பம். இது சொல்றாரு, அதையும் நீங்க ஜெயிப்பீங்க. ஆமென். அடுத்து பசி. 4வது பாயிண்ட், பசி. அபிஷேகம் இருந்தா பசி பறக்கும். ஆமென். அபிஷேகம் இருந்த பசி ஓடும். அடுத்து நிர்வாணம், அதாவது வஸ்திரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அபிஷேகம் இருந்தா வஸ்திரத்தை கொண்டு வரும். அடுத்து நாசமோசம், அடுத்து பட்டயம். 7 காரியம் சொல்றாரு. இந்த 7 காரியமும் அபிஷேகம் இருக்கிற மனுஷனால துரத்தி அடிக்கப்படும். தேவன் நிலைச்சிருக்கிற மனுஷன் பசி நிற்காது. ஆமென். நாசமோசம் நிற்காது, உபத்திரம் நிற்காது, ஒண்ணு நிற்காது. இதெல்லாம் நம்மகிட்ட தோற்று போற ஒரு விஷயம். இதுக்கு போய் பெருசா ஒன்றும் பண்ணாண்டாம், இல்லை. இதெல்லாம் தாங்க முடியாத வேதனை தான், வியாகுலம் தான், துன்பம் தான். ஆனா அபிஷேகம் இருக்கிற மனுஷன் ஜெயிக்கிறான்ற. பசியையும் ஜெயிக்கிறான், பிரச்சனையும் ஜெயிக்கிறான், பாட்டையும் ஜெயிக்கிறான், உபத்திரத்தையும் ஜெயிக்கிறான், வியாகுலத்தையும் ஜெயிக்கிறான். எல்லாவற்றையும் ஜெயிக்கிறது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள நிற்கிறதுனால. அப்போ சொல்றாரு, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்படிப்பட்ட காரியம் நடக்குதுன்னா, நம்மளை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் நம்மளை மாற்றி விட்டுறார். ஆமென். யாக்கோபு புத்தகத்தை சொல்லும், நீங்க போதகர்களாய் ஆகாதிருப்பீர்களாக என்றும். நான்லாம் முன்னாடி அதை படிக்கும்போது தேவையில்லாமல் யாக்கோபு எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு என்னத்தை உண்டு? அவர் பாட்டு ஊழியம் செஞ்சு அற்புதம் செஞ்சு நல்லா பணம் சம்பாதிச்சு அவர் பாட்டு ஒதுங்கிட்டார். இப்போ தான் நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். கேட்டால் சொல்றாரு, நீங்கள் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களாக. அதில் என்னென்ன ஊழியக்காரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லல, போதகர்களாக ஆகக்கூடாதுன்ற. என்ன போதிக்கிறேன்னா அந்த உபதேசம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நல்ல தருவார்னு சொல்லிட்டு போனால் ஈஸி. இந்த போதனை ஒன்று இருக்குல்ல, இந்த பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து போதனை ஒன்று இருக்குல்ல, இதை போதிச்சா
மனுஷனுக்கு இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு குடைச்சல் வந்துடும். பாவத்தை பற்றி பேசும்போதோ, நீதியை பற்றி பேசும்போதோ, நியாயத்தை பற்றி பேசும்போதோ அவனால் தாங்க முடியாது, ஒரு புழு மாதிரி வந்துட்டு இருப்பான் இல்லையா? அதனால தான் அவர் சொன்னார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று நீங்கள் போதகர்களாக ஆகாதிருப்பீர்களான்னு வருது. ஏன்னா நம்ம தேவையில்லாமல் நிறைய விஷயத்தில் கொண்டு போட்டு நம்மளை மண்டையை உருட்டி எடுத்துருவாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னோட கூட இருந்தா அதை ஜெயிக்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருந்தா உங்க பிரச்சனையை ஜெயிக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருந்தா உங்க வேதனையை ஜெயிக்கலாம். துன்பங்களை நீங்க ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய பசியா இருந்தாலும் அது போகும் அப்படின்றாரு இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை கர்த்தர் சொல்றாரு. எப்படி எடுக்க முடியுது? லவ், அன்பு தெய்வத்திட்டிருந்து இவ்வளவு பெரிய சத்துவத்தை வாங்கி தருகிறது. ஆமென். ஒரு மனுஷனை பார்க்கும்போது அது வரணுங்க. நான் என்னைய குறித்து சாட்சி சொன்னா அந்த சாட்சி சரியில்லை. பவுல் சொல்றாரு, நான் என்னைய குறித்து சாட்சி சொன்னா சரியில்லை. ஆனாலும் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு? சொல்ல வேண்டிய கடமைகளாகவும் இருக்குது. சில நேரத்தில் நாங்கள் நைட்டு இங்கே தான் இருப்போம். நானும் பெசா, பெனி, ஆம்னோன் நாங்கன்னு இருப்போம். 4 பேர் இருப்போம். அவங்க சேர் போடுவாங்க. நான் இதில் இந்த பிரசங்கம் எழுதி அதை மனப்பாடம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆராதனை நேரத்தில் சொல்கிற வசனங்களை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஜனங்களுக்காக தெய்வத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். நைட்டு முழுக்க ப்ரேயர்னு இருக்கும். ஒரு 2-3 மணி நேரம் தான் தூங்குவேன் நான். அப்போ இந்த நம்ம பசங்க சொல்லுவாங்க, அப்பா நல்லா சாப்பிட்டுட்டோம், இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது சோடா கீடா ஏதாவது பெப்சி கிடைக்குமா கேட்பான். கேட்டால் நம்மளுக்கு வந்து நான் ஒரு அன்புள்ள மனுஷன் பாருங்களேன், வேறு வழி இல்லை. நான் ரொம்ப அன்பான மனுஷன். நான் போய் வெளியே போய் எல்லாருக்கும் டின் கணக்காட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து உள்ளே வந்து டோரை லாக் பண்ணும்போது ஒரு வந்தார். ஒரு நல்ல குடி போதில் வந்தார். ரொம்ப ஆடி போய் தான் வந்தார். ஆனால் ஸ்ட்ராங்கான மனுஷன். அப்படி வந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், நான் உங்களை எல்லா நாளும் பார்க்குறேன், ஆனால் உங்களோட இன்னும் பேசுனது கிடையாது, பேசுகிறதுக்கு சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சொன்னார். நான் சொன்னேன், இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அந்த ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன் தெரியும் அப்படின்னாரு. பிரச்சனை என்ன கேட்டார், பாஸ்டர் நான் இங்கே இருந்து பார்க்குறேன், தட்டுக்கு மேலே தான் இருக்கிறேன், தெரியும்ண்ணா தட்டுக்கு மேலே தான் நீங்கள் வர்றீங்க தெரியுது, எதுக்கு எப்போ பார்த்தாலும் பர்ஸ் எடுத்து எல்லாருக்கும் காசு கொடுத்துட்ருக்கிறீங்க? நான் இல்லை, அவங்க சாப்பாடுக்கு சரியில்லை, கண்ணு தெரியல, இதெல்லாம் சொல்கிறாங்கள, அதனால் கொடுக்குறேன். நான் கொடுத்தனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் கொடுத்தனால தான் இப்படி எப்படின்னா இருக்கேன் கேட்டேன். நான் கொடுத்தனால தான் இங்கே வாடகை வந்து இருக்கிறேன். நான் கேரளா சைடில் உள்ள ஆள் இங்கே வந்து வாடகை. ஏன்னா கொடுக்கும்போது அழகாக பேசி வாங்கிடுறாங்க. என்னைக்கு கொடுக்க முடியாமல் இருக்கிறோன்னா விட்டு போயிடுறாங்க. இப்படி ஒரு சோதனை இருக்கும்போது யாரும் கொடுப்பா பாருங்களேன். எனக்கு நல்லா தெரியும் பிசாசு யாரையும் கொடுக்க விடாது. கர்த்தர் சொல்றாரு, அதை மீறி நீங்கள் அன்பு செலுத்தும் போது, என் கற்பனையை நீங்கள் கடைபிடிக்கும் போது, மனுஷன் சொல்றதை கேட்காம பிசாசு ஊதுறதை கேட்காம என் பேச்சை கேட்டு நீங்கள் அன்பு செலுத்தினால், நான் உங்களுக்குள்ள வந்து இருப்பதும் உண்மை, நிலைச்சி இருப்பதும் உண்மை, உங்க பசியும் துன்பமும் உங்களை விட்டு மாறி போவதும் உண்மை. நான் யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கர்த்தர் சொன்ன மட்டும் தான் கேட்பேன். அவர் சொல்றதுதான் வேத வாக்கு, தெய்வம் சொல்றதான் வேத வாக்கு. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் நான் கேட்பேன். நான் ஏன் கொடுக்கன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏன் கொடுக்க கூடாதுன்னு தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு தெய்வம் வேணும், எனக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணணும். அதுக்கு வேண்டி எவ்வளவு பெரிய சிலுவை நான் சுமக்க தயார். அப்படி சுமக்கிற மனுஷன் கர்த்தர் ஆதரிப்பார். ஆமென். கடவுள்கிட்ட போய் கோயிலுக்கு போய் இல்லையா, மனுஷனுடைய ஆலயம் அது, தேவாலயம் இல்லை இல்லையா, நீங்க தேவாலயம். மனுஷனுடைய ஆலயத்தில் போய் தேவத்திட்ட போய் எனக்கு நீங்க அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு கேட்குறீங்க, நல்லதான், தப்பு கிடையாது. ஆனா அவர் தருவதற்கும் நீங்கள் வாங்குவதற்கும் பாத்திரனா இருந்தால் தான் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அப்போ நீங்க போறீங்க கேட்குறீங்க எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் நினைக்கிறத நீங்க செய்யும் பொழுதுதான் அற்புத விதமான வசனங்கள் பாருங்களேன். நல்லா ஒரு காலத்தில் சர்ச்சுக்குனால எப்படி தான் போவேன். நான் பஹ்ரைனில் சர்ச்சு வச்சுருப்பேன் பாருங்க. சர்ச்சு எப்படிப்பட்ட சர்ச்சுக்கு போனால் ஃபுல்லாக 22 மணி நேரம் அடித்து உதச்சிட்டே இருக்கணும். ட்ரம் செட் அடிக்கணும், துள்ளிட்டு சாடிட்டே நிற்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். முன்னாடி சின்ன வயசில்
அவர் அடிக்கிற அடியில் நான் அல்லேலூயான்னு கதறிட்டே இருப்பேன். நான் கொஞ்சம் நேரத்துக்கு இருப்பேன் நான். அப்போ சொன்னாங்க, பையன் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுறான் பாருங்க. அப்படி ஒரு ஜெபம், ஒரு ரபக்கா சுப்ரோட் அப்படின்ட்டு இருப்பேன் நான். அது முடிஞ்ச உடனே அப்படியே என் ஃப்ரெண்டுமார்கள்லாம் பார்க்க போவன பாருங்க, அப்படியே இப்போ அவனோட கூட அவனை குடிக்கும் போது நான் வந்து ஸ்நாக்ஸ் தின்ட்டே இருப்பேன் நான். எங்க சுத்த முடியுமோ அங்கெல்லாம் போய் சுத்திடுறது. இப்போ நீங்க அப்படித்தான் இருப்பீங்க. நீங்களாம் ஆலயத்துக்கு வரீங்க, ஆவிக்குரியங்க நான் சொல்ல மாட்டேன் நான். நீங்க ஆலயத்துக்கு தான் வருவீங்க, ஆனா உங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா நல்ல ஆராதனை சூப்பரா இருக்கும். ஆனா உங்களை விட்டுட்டு வைங்களேன், மொபைலே கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு தான் நம்ம இருப்போம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி ஒரு ஆட்கள் நம்ம. இன்னும் நம்மளுக்கு அந்த ஸ்பிரிட் வரல நம்மளுக்கு இல்லையா, வராது அது பருவத்துக்கும் இல்லையா. ஊழியக்காரங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றேன் நான். ஒரு மனுஷனுக்குள்ளாக பரிசுத்தாய் வந்து இருப்பதற்கு நான் சொல்லுவேன், சாதா ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஒருவனை ஏத்துறதுக்கும் சாதா ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போவதற்குமே அநேக சர்ச் பண்றாங்க. தெய்வம் நம்மளுக்குள்ள வந்து இருக்கணும்னா நம்மளை ரொம்ப ஆலோசனை பண்ணி தான் வந்து நிற்கும். வந்தா போகாது, வர்றதுக்கு யோசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் கர்த்தர் பார்க்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷன் எங்கேயாவது ஒருவன் இருந்தா அவனுக்குள்ள வந்து வாசம் பண்ணி அவனை விடுவிக்கும். ஆமென். இப்போ அற்புத விதமான இன்னொரு பகுதி இருக்குது. அதிலே சொல்லிட்டு இன்னும் அதை விட ஒரு டாப் அன்பினுடைய பவரை பத்தி சொல்லணும் பாருங்க. அதுல ஒரு அற்புத விதமான வார்த்தை பாருங்க, தேவ அன்பு நம்மளுக்குள்ளாக பூரணப்பட்டிருக்குன்னார் இல்லையா. அது என்னன்னா, தெய்வம் உங்களுக்கு யாருக்குள்ள வந்து நிலைச்சு நிற்குதோ அந்த மனுஷன் மேல தெய்வ அன்பு பூரணமா இருக்குன்றார். அதாவது தெய்வ அன்பு பூரணம் நம்மள நிறைவா வாழ வைக்கும், நம்மள நிறைவே மாற்றும். நம்ம சூழ்நிலைகள் எவ்வளவு பலகீனமா இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடுவார். அதான் சொல்லுவார் இல்லையா. அந்த வார்த்தையை படிச்சு பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. நம்ம அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்பட்டிருக்கும். அதாவது தெய்வம் நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா அப்புறமா அவர் கொடுக்குற அந்த அன்பு இருக்கு பாருங்களேன், எதுலையுமே குறை இருக்காது. குடும்ப வாழ்க்கையில குறை இருக்காது, வீட்டு வாழ்க்கையில குறை இருக்காது, பைசா வாழ்க்கையில குறை இருக்காது. எல்லாமே சரியான ஒரு பூரணத்துக்குள்ளாக என்னை மாற்றி விடுகிறது தேவ அன்பு. ஆமென். பூரணமா அந்த அன்பு வேலை செய்யும். பெருசா எனக்கு ஒரு கேடு எல்லாம் வராது. நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த தேவம் அனாயிட்டி பண்ணிட்டு அந்த அபிஷேகம் இருக்கு அப்படின்னா இதுதான் வேலை செய்யும். பூரண அன்பு உங்களுக்குள்ளாக அது வேலை செய்யும், உங்களை அப்படியே மாற்றும். கொஞ்சம் கொஞ்சமா மாறிவிடாது. உங்க வாழ்க்கை முற்றிலுமாய் ஒரு பூரண நிலைமைக்கு, ஒரு குறைவே இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அப்படியே தேவன் மாற்றி விட்டுருவார். அதுதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய அனாயிண்டியை கொண்டு வந்து நம்மளுக்குள்ள நிரப்புகிறது. முக்கியமான விஷயத்தை போட்டு நாம ஒருவரை அன்பு கூறுறோம். ஆமென். நாம ஒருவரை அன்பு கூறுறோம் பாருங்களேன். நாம ஒருவரை அன்பு கூறும்போது அன்பு நம்ம யாரிடத்துல கூறுறோமோ அந்த மனுஷ வாழ்க்கை எப்படி மாறப்போகுது அப்படின்ற. அதாவது நாம அன்பு கூர்ந்தா அன்பு கூறுற மனுஷனுக்கு தேவன் பூரண அன்பு கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாருன்னு நிறைய நன்மைகள் கொடுக்கிறாரு. இப்ப நம்மளால் அன்பு கூறப்பட்ட மனுஷன் எப்படி மாற போறான் அப்படின்ற. நல்லா கேளுங்க. நீங்க ஒரு மனுஷன் முதல்ல ஒரு ஒரு உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்றேன். நாம தெய்வம் இல்லாத மனுஷனோடு கூட தான் தெய்வம் நம்மள அன்பு கூற சொல்றாரு இல்லையா. தெய்வம் இல்லாத மனுஷன் யாருன்னா, தெய்வத்தை கண்ணால பார்த்துட்டு தெய்வம் சொல்றானே அவன் தான் தெய்வம் இல்லாதவன். புரியுது உங்களுக்கு? தெய்வம் இல்லாதவங்களுக்கு என்ன அடையாளம்னா, தெய்வம் இருக்குன்னு சொல்றான பார்த்துட்டு சொல்றான அதான் தெய்வம் இல்லாதவன். தேவன் இருக்குன்னு சொல்றவன் தெய்வத்தை பார்க்காதவன். ஆமென். ஏன்னா தெய்வம் அழிவில்லாதது. தெய்வம் அழிவில்லாத இருக்கும்போது உன்னை பார்த்துட்டு தெய்வம் சொன்னான்னா அது அழிஞ்சிச்சுன்னா அது தெய்வம் அல்ல. அவன் தெய்வத்தை பார்த்துட்டு சொல்றான், ஆனா அது அழிவு உள்ளதா இருந்தா அது தெய்வம் அல்ல. அவன் தெய்வத்தை பார்த்தேன்னு சொன்னா அவனும் தெய்வத்தை பார்க்கல. தெய்வத்தை பார்க்கலன்னு சொன்னா அவன் தெய்வத்தை அறிஞ்சிருக்கிறான், பார்க்கல. அப்போ நான் ஒருவருக்கு அன்பு செலுத்தும் போது, ஒருவருக்கு ஒரு நன்மையை கொடுக்கும் போது, தெய்வத்தை அறிஞ்சு பார்த்திருக்கிறேன் சொல்றான், ஆனா அவனு தெய்வத்தை பார்க்கல. நான் ஒரு நன்மை செய்யும் பொழுது என்ன ஆகுன்னு, அவன் தெய்வத்தை அறிந்து கொள்ளுகிறான். இப்பந்தான் அவனுக்கு தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வருது. அவன் தெய்வத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராக அவன்
பயணம் தொடர்கிறது. நான் ஒருவனுக்கு கொடுக்குற குட் டீட் இருக்கு, நல்ல நற்கிரியல் இருக்கு பாருங்க, அதுதான் அவனை கொஞ்சம் தேவன் பக்கமாக திருப்பி அவனை தேவனை அறிய செய்து காணக்கூடாத தேவனை இனி மறு ஜென்மத்தில் காண்பதற்கு தயாராகிறான். அப்போ அன்பு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். நீங்கள் ஒருவர்கிட்ட அன்பு செலுத்தும் போது ஒரு மனுஷனை நரக பாதாளத்திலிருந்து தூக்கி விடுகிறீர்கள் இல்லையா? நம்மளுக்கு அப்படி யாரும் சொல்லிக் கொடுக்கல பாருங்க. ஏன் ஒரு கொடுக்கணும் தான் கேள்வி கேட்க, ஏன் கொடுக்கணும்? நிறைய வீட்டில் தாய் தாப்பமாக பேசுறது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிலாம் நான் கேட்பேன். கொடுக்கக்கூடாது, ஏன் கொடுக்கணும்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், ஏன் கொடுக்கக்கூடாது? நான் ஒருவனுக்கு கொடுக்கறதுனால அவன் தேவனை அறிந்து பாதாளத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்படுகிறான். நான் அதுக்கு ஒன்றுக்கு தான் காசு செலவழிக்கிறது. அவங்க திங்கிறதுக்காக அல்ல, நல்லா உடுத்துட்டு அவங்க ஸ்டைலுக்காக நான் கொடுக்கல. அவன் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஆராதிக்கிற காணக்கூடாத தேவன் அறிந்து கொள்ளும் போது அவன் இந்த உலகத்திலிருந்து மாற்றப்படுகிறான், தப்பிச்சிடறான். ஆமென். இப்போ இந்த விஷயத்தை நல்ல ஆழமா விளக்க போறேன். நிறைய பேர் இந்த வசனங்கள்லாம் பேசியிருப்பாங்க, நானும் பேசுறேன் பாருங்களா. அந்த வசனங்களுடைய பேச்சுக்கும் இந்த வசனத்துடைய வியாக்கியானத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு நீங்க பாருங்களேன். ஆமென். நிறைய விஷயங்கள் சொல்லித்தரேன். பின்பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. தெய்வத்துடைய அன்பினுடைய பவர் என்னெல்லாம் செய்ய போகுது அதை தான் சொல்ல போறேன். ரெடியா? நீங்க கண்டிப்பா நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஆள் சர்ச்சிலையும் ஒவ்வொரு கோட்பாடு இருக்குது இல்லையா? மாம்ச கோட்பாடு ரொம்ப இருக்குது. நிறைய சர்ச்சில் நகை போடக்கூடாது, நிறைய சர்ச்சில் நகை போடணும். நான் இந்த சர்ச்சில் நீங்கள் போடலாம், போடாமல் வரலாம், அது உங்கள் விருப்பம். நீங்கள் கலர் போடலாம், வெள்ளை போடலாம், உங்கள் விருப்பம். தாடி வச்சுக்கலாம், வைக்காம வரலாம், முடி வச்சுக்கலாம், வைக்காம வரலாம், அது உங்கள் விருப்பம். இங்கே சரீரத்துக்கு புறம்பானவைகளை பற்றி கட்டளை கிடையாது, அது உங்கள் விருப்பம். சரியா? ஆனால் நம்ம சர்ச்சில் கண்டிப்பாக தேவை கட்டளை இருக்குது, அன்பு கூறுறோம். யாரா இருந்தாலும் சரிதான். ஆண்டவர் சொன்னார், 2 வஸ்திரம் இருந்தா ஒன்ன ஒரு குடு, அப்படித்தான் சொன்னார். 2ல் 1 குடு, மற்றதை நான் பார்த்துக்கிடுவேன். உங்களுக்கு இந்த கேரக்டர் கண்டிப்பா நம்ம ஆலயத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இந்த சுபாவம் கண்டிப்பா வேணும், கொடுக்குற சுபாவம் கண்டிப்பா வேணும். அதுதான் அன்பு. இப்போ அந்த அந்த பவர் குறித்து, அன்பினுடைய பவரை குறித்து எவ்வளவு பேசுறேன் பாருங்களேன். 1 பேதுரு 4:8 அன்பு திரளான பாவத்தை மூடும். 1 பேதுரு 4:8 அப்படின்னா என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருவர் மேல நீங்க அன்பு வைக்கும்போது, அதாவது அன்ன வஸ்திரம், ஆகாரமும் வஸ்திரமும் நீங்க கொடுக்கும்போது அந்த மனுஷன் அது என்ன செய்தான், அவன் பாவத்தை மூடுகிறது. அன்பு பாவத்தை மூடுகிறதுன்றார் இல்லையா? அன்பு பாவத்தை மூடுகிறது, அதுவும் திரளான பாவத்தை மூடுகிறது. அதை இங்கிலீஷில் கவர் பண்ணுது. அப்படின்னு என்னதுன்னா, அன்பு நீங்க செலுத்தும் போது பாவத்தை மறைக்கிறதுன்னு அர்த்தம். கவர் பண்ற, மறைக்கிறது. இதை இன்னொரு வார்த்தை சொல்லலாம், நீங்க ஒருவர் மேல அன்பு வைக்கும்போது பாவத்தை மறைக்கிறது மட்டும் இல்ல, பாவத்தை நாள்படையாட்டு மறக்கிறான். அன்பு பாவத்தை மறக்க செய்கிறது. இப்போ அதெல்லாம் கொண்டு போறேன். இப்போ அது நல்ல அற்புத விதமான ஒரு வார்த்தையா இருக்கும் பாருங்களேன். அப்படியே என்னோட கூட திருப்பிட்டு வாருங்க. நல்ல ஆழமா அதை பற்றி பேசுறேன் நான். 1 பேதுரு 2:12 புறஜாதியார் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்துல இங்க பாருங்களேன், அன்பு எப்படி செலுத்தணும் பாருங்களேன். புறஜாதிக்காரங்க நம்மளை அக்கிரமக்காரங்கன்னு விரோதமா பேசுறாங்களாம். நம்மளை நல்லா கேளுங்களேன், நம்மளை பேசுறாங்க பாருங்களேன். அவங்க எல்லாருமே புறஜாதின, வேற ஒரு மதக்காரன் கிடையாது. புறஜாதின நம்மளோட ஐக்கியப்படாதவே, அவனுக்கு கொடுத்து புறஜாதின்னு சொல்லுது. அவன் தூரமா இருந்துட்டு நம்மளை விரோதிக்கிறதுனால நிறைய அக்கிரமமான காரியத்தெல்லாம் நம்மகிட்ட சொல்றான். இப்போ என்னெல்லாம் பார்த்தா சொல்லுவாங்க நிறைய பேர், ஊராம் பைசாவை ஒலையில போட்டு கோட்டை போடுறாரு அவர், அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இவருக்கு இவ்வளோ பெரிய டிவி, இந்த சர்ச்சில் போகிறவங்க யாருக்குமே அறிவே கிடையாது, மண்டையை அப்படியே மழுக்கி காசை வாங்கி அவர் டிவி போடுறாரு. இப்படியெல்லாம் ஏதோ வாயில் தீர்க்க தரிசனம் வச்சிருக்கிறான், அதை வச்சு ஏமாத்துறான். இப்படியெல்லாம் சில பேர் உண்மையை சொன்னான் பொய்யும் சொல்கிறான், பொய்யை சொன்னான் உண்மை சொல்கிறான். மொத்தத்தில் என்னெல்லாமோ என்னை விரோதிக்கிறதுனால என்னை அக்கிரமக்காரனாக அவங்க சித்தரிக்கிறாங்க இல்லையா? இப்படி இருக்கும்போது அவர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு சந்திப்பு நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்குன்னு ஒரு வார்த்தை போடுறார் அந்த வசனத்தில். இப்போ என்ன சொல்றாரா, அவங்க என்ன வேணாலும் பேசட்டுப்பா இல்லையா, என்னை விரோதிக்கிறவங்க எவ்வளோ அக்கிரமம் செய்யட்டு, நீ என்ன பண்ற, நீ நற்கிரியை செய். ஆமென். அவன் காண்ற அளவுக்கு செய்.
அவன் கேட்கிற அளவுக்கு செய், அவனுக்கே செய். அப்படி செஞ்சா இப்ப சொல்றாரு சந்திப்பு நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அப்படின்ற. இப்ப இது என்ன செய்தான், என் விரோதி என்னை அக்கிரமக்காரன் சொல்லிட்டே இருக்கிறான். ஒரு பையன் போட்டிருக்கிறான் இந்த கமாண்டில், உனக்கு சைடிலெல்லாம் முடி இருக்கு தானே, நீ எதுக்கு சைட்லலாம் முடி எடுத்திருக்கிற, உனக்கு இவ்வளோ பந்தா தேவையான்னு. நான் அதனால டிவி பார்க்குறதே நீ படிச்சு அன்னிலிருந்து போ, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ. என்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுவான். ஆனால் என்னை எதிர்க்கிறான், அதனால தான் பேசுகிறான். என்னை எதிர்க்கிறான். ஏதோ கோட்பாடு வித்தியாசம் மாதிரி, அவனுடைய கோட்பாடு வித்தியாசம், என்னுடைய போதனை வித்தியாசம். என் போதனை முற்றிலும் வித்தியாசம் தான் இல்லையா. என்னுடைய போதனை கேரக்டர் சம்பந்தப்பட்டது இல்லையா, ஹார்ட் சம்பந்தப்பட்டது. அப்போ வெறுக்கிறான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு நன்மை தான் செய்கிறேன், அவனுக்கு நன்மை தான் செய்கிறேன், செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், எப்பவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அது சொல்லுது, அவன் ஒரு நாளைக்கு சந்திப்பு நாளில் தேவனை மகிமைப்படுத்துவான். அப்புறம் என்னென்ன, நான் கொடுக்குற நன்மை என் சத்துரு என்னை பகைக்கும் போது அவனே மாத்திருது. இப்போ அவனை எப்படி கொண்டு வருதான், அநியாயக்காரனாக இருந்தான், விக்கிராராதனக்காரனாக இருந்தான், பாவத்தில் இருந்தான். இப்போ நான் கொடுத்த நன்மை அவன் அதில் இருந்து அவனை அப்படியே தூக்கி, கண்டிப்பாக நான் காணக்கூடாத தேவனை ஒரு நாள் சந்திப்பேன். அதனால அந்த சந்திப்பு நாளில் அந்த மகிமைக்காக இந்த பூமியில நான் செய்த நன்மை என்னை பகைக்கிற அந்த பகைஞனை சரியாக்கி அவனை தேவனோடு நிற்க பண்ணி, அவனை ஜெபம் பண்ண பண்ணி, அவனுக்கு உபாசம் பண்ண பண்ணி, அவனை பாட வச்சு துதிக்க வச்சு தேவத்துக்காக வாழ வச்சிருந்துன்றார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அது. என் அநியாயக்காரனையே, என்னை விரோதிக்கிற பகைஞனையே, என்னை விரோதிக்கிற அந்நியனையே என் நன்மை மாற்றும்னு. என்னோடு கூட சார்ந்து இருக்கிற மக்களுக்கு, என்னோட ஒரு பேசுகிற மக்களுக்கு நான் நன்மை செய்யும்போது கண்டிப்பா அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேணுங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாகும். ஆமென். யாரும் செய்யறது இல்லைங்க, யாருக்கும் இந்த அன்பு பிடிக்கல. எனக்கு நல்லா பிடிக்கும். ஆமென். எனக்கு தெய்வத்தை நல்லா பிடிக்கும். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 7 முறை குகையில் புடமிட்டப்பட்ட பொண்ணு கோப்பா இருக்குதான். ஒரு தங்கத்தை குகையில் 7 முறை புடமிடுறாங்களாம். அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தை, குகையில் புடமிடப்பட்ட வார்த்தை, அது அதிக விலை மதிப்பு உள்ளதுன்றார். குகையில் நல்ல சூடு ஏற்றப்பட்டு செக் பண்ணப்பட்ட தங்கம் எவ்வளவு விலையோ அதே மாதிரி தான் தேவனுடைய வார்த்தையும் அதை விடவும் விலையேற பெற்றது. அந்த வார்த்தை நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தா நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன். என் சத்துருக்களை என்னை சிநேகிக்க வைக்க முடியும். சந்திப்பின் நாளில் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவனை பரிசுத்தமான ஒரு மனுஷனாட்டு என்னுடைய நற்கிரியை அவனை மாற்றுகிறது. அப்படி சொல்லிட்டு அந்த வார்த்தையில் சொல்லுவார், நானும் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுவார் அந்த வசனத்தில். புத்தி புத்தி எப்படி வரும் தெரியுமா உங்களுக்கு? என்ன பாருங்களா, புத்தி எப்படி வரும் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாட்டி சொல்லித்தரேன். இப்போ அதுக்கு தான் போகிறோம். புத்தி எப்படி வரும்னா, நான் ஒரு விஷயத்தை குறித்து அறிந்து கொண்டே இருந்தா அந்த அறிதலிலிருந்து பிறக்கிறதுக்கு இப்போ தான் புத்தி. ஏமேன். நான் இப்போ தெய்வத்தை குறித்து நல்லா அறிஞ்சிட்டு இருந்தா தெய்வத்தை குறித்த புத்தி வந்துடுது. மீனை பிடிக்கிறத பற்றி நல்லா அறிஞ்சு கொண்டு இருந்தா மீனை பிடிக்கிறதுல ஒரு அறிவு வந்துடுது இல்லையா? அப்போ நான் எதில் நிறையா அறிதல் எனக்கு வருதோ அதில் எனக்கு புரிதல் வந்துடுது. அதுக்கு பேர் தான் புத்தி இல்லையா? இப்போ சொல்றாரு, நல்ல கேளுங்க, பேதுரு சொல்றாரு, சாதா ஆள் சொன்ன கிடையாது. அவரு நம்மளுக்கு புத்தி, அவர் ஒன்று அறிஞ்சு புத்திமதி ஆகி புத்திமன் ஆகி ஒன்று சொல்றாரு. தெய்வம் சரி, நானும் சரி, நிறைய பேரை நித்திய ஜீவன் கொண்டு போறது, பாவத்தை விளக்குறதுக்கு எங்களுடைய பிரேயரை பாக்கிலும் எங்களுடைய நற்கிரியை அதிகமாக வேலை செய்யறதுன்றார். ஐ மீன், நான் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுறேன், ஆனால் அவனுக்கு நல்லது நடந்துச்சா கெட்டது நடந்தது தெரியாது. அந்த அவனுக்கு எதை எதிர்பார்க்கிறானோ அதை நான் ப்ரேயர்ல செஞ்சுக்கிட்டு அவனுக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு தெரியாது. எதை எதிர்பார்க்கிறோனோ அதே நான் கொடுத்துட்டோம்னா அவன் நல்லா ஆயிடுறான், மனம் திரும்பிடுறான். நிறைய பேர் வர்றாங்க சர்ச்சுக்கு, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்தா நல்லா இருக்குமேன்னு வராங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரேயர் பண்றேன், ஆனால் அவங்களுக்கு நடக்கல. ஆனால் எது நடக்கும்னு நினைக்கிறாங்களோ அதை நான் கொடுத்துட்டோம்னா அவன் நினைச்ச காரியம் அவனுக்கு நடந்துட்டுன்னா அவன் மனம் திரும்பிடுறான். ஆமென். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஊழியம் செய்கிறான். அவன்கிட்ட நான் கேட்டேன், எப்படா இருக்குது இப்போ மக்கள் ரசிக்கப்படுறது, புறஜாதிகள் ரசிக்கப்படுறது எப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் சொன்னான், இந்த காலகட்டத்தில் புறஜாதிகள் ரசிக்கப்படலாம் பண்ணிட்டான். ஏன்னு
ஐயோ அப்படிப்பட்ட உபதேசம் இல்லை, அப்படிப்பட்ட அற்புதம் இல்லை. அப்போ சில சபையில் ஆட்கள் போகிறாங்கல்ல, அது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் போகிறாங்களே தவிர ரட்சிக்கப்படாத ஜனங்கள் போகலை. ஒவ்வொரு சர்ச்சிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அங்கே இங்கே போய் மாற அந்த தேனீக்களை மாதிரி எங்கேயாவது தேன் இருந்தால் போய் சேர்ந்துக்கிறாங்களே தவிர இவங்க வந்து உண்மையில ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இல்லை. ரட்சிப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஜெபத்துலேயோ பாடலில் வராது, செயலில் மட்டும்தான் வரும். அதை தான் நீங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் இருக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். என்ன எப்பவுமே ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு ஜெபம் பண்ணுறதுனால நம்ம அவரை ஆராதிக்கிறோமா, இல்லைன்னா அவர் நமக்காக சிலுவையை சுமந்ததுனால அவரை ஆராதிக்கிறோமா? இப்படி ஒரு கேள்வி கேட்டேன். ரெண்டு வேலை செஞ்சு சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுவேன், அவர் ஜெபிச்சதுனால அல்ல நம்ம அவருக்கு பின்னாடி போகிறது, அவர் நமக்கு காரியம் செய்ததுனால அவருக்கு பின்னாடி போகிறோம். அந்த காரியம் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் பேச்சு அல்ல, பலத்தில் இருக்குது. இல்லை தேவராஜ்யம் அப்படின்னா தேவராஜ்யத்தில் வந்திருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, ஃபீல் பண்ணேன், ஓ இன்னைக்கு ஆராதனை சூப்பர், பிரசங்கம் சூப்பர், ஓ நோ நோ நோ. அதை நான் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் பாட்டு பாடினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 95-99% நீங்கள் அதுக்கு மார்க் போடலாம் தவிர அது உங்கள் வேலை செய்யாது. அது உங்கள் பசியை போக்காது. நான் பாடுற பாட்டு உங்கள் பசியை போக்காது, ஆனால் நான் தர்ற காசு உங்கள் பசியை போக்கும். செயல் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். பவர், இந்த அன்பினுடைய பவர் எவ்வளோ வேலை செய்யுதுன்னு சொல்கிறேன் இல்லையா? 1 பேதுரு 2:15, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குது. அவர் சொல்றாரு, இங்க நிறைய பேர் புத்தியீனனா இருக்கிறான். ஆமென். புத்தியீனனா ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு வார்த்தைக்கு பேர் அடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். புத்தி கெட்டவனை அடக்க முடியும். இந்த உலகத்தில் யாரும் அடக்க முடியாது. அடக்கம் பண்ணாலும் எந்திரிச்சு வெளியே வந்துடுவான் புத்தி கெட்டவன் இல்லையா? புத்தி கெட்டவன் அடக்கவே முடியாது இல்லை? சில பேர் புத்தி கெட்டு சில பாவத்தில் இருப்பான், விடவே மாட்டான். பொண்டாட்டி விட்டுருவான், பாவத்தை விட மாட்டான். மத விடமாட்டான், புத்தி கெட்டவன். இந்த புத்தி ஏன் கெட்டுச்சு தெரியுமா? அந்த புத்தி அறிவு இல்லாததுனால தான் புத்தி கெடுது. இப்ப புத்தி கெட்டுச்சு இல்ல? இப்ப சொல்றாரு, புத்தி கெட்டு தேவ அறிவு இல்லாமல் புத்தி கெட்டு பாவத்தில் பிடிவாதமாக இருக்கிறான். அவனை யாரும் அடக்க முடியல, மனைவி அடக்க முடியல, அப்பா அடக்க முடியல, யாரும் அடக்க முடியாது இல்லையா? இப்போ சொல்றாரு, அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீனனுடைய அந்த மனுஷனுடைய அடக்குவது, அந்த மனுஷனை அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்குது. தேவனுடைய சித்தம். சில பேர் கேட்பாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் நடக்கல. இதெல்லாம் எங்க சில சபையில் இந்த பாடுற சபைக்கெல்லாம் போகக்கூடாது பாருங்க. அங்கே அவருடைய சித்தமானா நடக்கட்டு. இவங்க வேலை செய்ய மாட்டாங்க. இவங்களை என்ன, அதை நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒருத்தன் சோர்ந்து போயிட்டான்னா இனி பொறுப்பை கடவுள்கிட்ட கொடுத்துருவான். நானும் அப்படி தான் பாருங்க. சில நேரத்தில் நல்லா வேலை செய்வேன், சோர்ந்துட்டோம்னு சொல்லுவேன், அம்னோன் நீ அதை பார்த்துக்க. அவனும் இதான் முணங்குவாப்பான்னு சொல்லுவேன், தேவனுக்கு சித்தமானா நடக்கட்டு. அப்படி இல்லை, தேவனுடைய சித்தம் என்னது புரிஞ்சுக்கொள்ளும். தேவனுடைய சித்தம் என்னதுன்னா, நீங்க நன்மை செய்யறதுனால புத்தி கெட்ட நிறைய பேர் அடக்க முடியுதுன்றார். அவனுடைய பாவத்தை அடக்கம் பண்ண முடியும், அவனை அடக்கம் பண்ண முடியுன்றார். நன்மைக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குது. எந்த புத்தி கெட்டவனைக்கும் அடக்க முடியும். எந்த புத்தி கெட்டவனை, எந்த அறிவில்லாதவனையும் நன்மை அடக்குன்றார். அவ்வளவு பவர் உள்ள ஒரு ஆயுதத்தை கையில் வச்சிருக்கிறோம். ஆனா யாருமே அதை யூஸ் பண்றது கிடையாது. இங்க ஆவிக்குரிய மனுஷன் யூஸ் பண்ண மாட்டான். என் ஆவிக்குரியவனுக்கு இப்ப எப்படி இருக்கான்னா, எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு ஆத்ம பசி, எனக்கு பண பசி, குடியா போட்டியா, கொஞ்சம் குடியா. நிறைய புத்தி கெட்டவன் இருக்கிறான், கொஞ்சம் நன்மை செய், அவனை அடக்கும். அது அவனை அப்படி நிக்க பண்ணும். எந்த மனுஷன் நிக்க பண்ணும். இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நேரம் ஆயிடுச்சு. உதாரணம் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல, சொல்றேன். நீங்க இங்கிலீஷ் படம் பார்த்திருக்கீங்களா? தவறான படம் இல்லை, வேற படம். நல்ல படம் பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். அந்த படங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மீனை காட்டுப்பான், இல்லைன்னா பெரிய மிருகத்தை காமிப்பான். அது கரெக்டா அங்க இருக்கிற ஆளை துரத்திட்டே போகும். டக்குன்னு இங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இறைச்சி துண்டை பார்ப்பான், உடனே ஆளை விட்டு இறைச்சி தின்று போயிடுவான். அவனை அடக்க முடியுது. விசுவாசிக்கிறேன். இது 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 வந்து உண்மை, லாஜிக். அது இல்லையா? நன்மை பாருங்களேன் அடக்குது. பெரிய பெரிய மீன்கள் வந்து ஆளா சூறையாடுது. அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ராவந்தி எதெல்லாம் கடிச்சு துப்புது.
எங்கேயோ கொஞ்சம் இறைச்சி போட்டோன்னே அது அந்த வேகமா போய் முட்டி கடிச்சு தூக்குற அந்த ஆவேசத்தை விட்டுட்டு அப்படியே திசை திரும்புது பாருங்க. அதுக்கு நன்மை காட்டணும் உடனே அந்த ஆவேசம் கட்டுப்படுது. ஹோ ஆமென். இங்க பிரேயர். ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போனார், பிரேயர் பண்ற. ஆண்டவரே நான் பிரேயர் பண்றேன், கணவன் மனைவி பிரச்சனை இன்னையோட முடியட்டும். அன்னையோட முடிஞ்சிட்டு, உண்மையில அன்னையோட டைவர்ஸ் யார், அப்புறம் அங்கே பிரச்சனை இல்லை. ஏன்னா மாறம் வர ஒரு 28,000 ரூபாய்க்கு பிரச்சனை. அந்தம்மா புருஷன் சொல்றாரு, நான் பாக்கெட்டில் வச்சு என் மனைவி கலாவன்ட்டான். அது சொல்லுது நான் கலாவாங்க இல்லை, உங்க அம்மா தான் எடுத்தான். இவர் ப்ரேயர் பண்ணார், நான் அதை கண்டிப்பாக நல்ல மாதிரி முடிச்சிருப்பேன். என்னையா பிரச்சனை உனக்கு? 28,000 பிரச்சனை, இன்னும் ஒரு 30,000 வச்சுக்க. சிம்பிள், புரியுதா? ஏன்னா இங்க என்னென்ன ப்ரேயர் பண்ண ஆள் இருக்குது. இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. காலையில் ஜெபம், மதிய ஜெபம், சாயந்தர ஜெபம், நைட்டு ஜெபம், விடிய கால ஜெபம், எல்லாம் ஜெபம் இருக்குது. எதுக்கு ஜெபம் பண்றியா? அதை செய்ய மாட்டேன்றான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எதுக்கு ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே ஒரு ஆள் ரட்சிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே ஒரு ஆளுடைய சுகம் கிடைக்கணும், ஆண்டவரே அதை குடியா நீ குடு. நோ ஏமேன். இங்க இந்த ஏஎஃப்டில எப்படி பிரசங்கம் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த வாயினால உலாவி விட்டு போற கிடையாது, கரத்தினால இதை செய்யறோம். ஆமென். பைபிள் சொல்லுது அவருடைய கரம் பராக்கிரமான காரியங்களை செய்யும். அதை தான் நம்ம செய்யணும். ஆமென். இருக்கீங்களா? இப்ப பாருங்க தேவனுடைய அன்பு எவ்வளவு செஞ்சதுன்னு சொல்றேன். இப்ப தேவன் ஜெபம் பண்ணாலும் ஒண்ணு நம்மள ரட்சிக்கல, அப்பலாம் அதெல்லாம் சும்மா போய் நம்ப கூடாது இல்லையா? இவனை காமிக்க போற இல்லையா? தேவன் ஜெபம் பண்ண எங்க அதில் முட்டாள் கூட நம்ப மாட்டாங்க, பெரும் முட்டாள் நம்ப மாட்டான். சாலமன் பாவத்தில் விழுந்த பின்னாடி தேவன் 3 நேரம் சொப்பனத்தில் தரிசனத்தை தேவனவே பேசினாராம், பாவத்தை விடணும் போடான்ட்டான் கடவுளை பார்த்து. அது ஒரு பிரேயர் மாதிரி, ஒரு விண்ணப்பம். ஆண்டவரே பேச சொன்னார், நீ வேண்டாம் சாலமோன் இதெல்லாம் நீ செய்யாண்டா, விட்டுரு. நான் செய்வேன்னு சொல்லி தான் போனான், கடவுளை மீறி தான் போனான். தேவன் அவனோட விண்ணப்பம் பண்ணிச்சு, அவனோட பேசிச்சு. ஆனா தெய்வம் அன்னைக்கு ஒரு குறை சொல்லி ஒரு குறையை மட்டும் விட்டார். தேவன் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அன்னைக்கு அவன்கிட்ட போய் பேசுறது பாய்க்கணும். அன்னைக்கு ஒரு சங்கிலி அவனுக்கு ஒரு மூளையில தட்டி சங்கிலி கட்டி போட்டு பாவம் செஞ்சிக்க மாட்டான், செயல் பண்றதை விட்டார். ஏன்னா ஃப்ரீடம் மனுஷன் தேவன் விட்டார். இங்க ஜெபம் பண்ணா நடந்துரும், ஜெபம் பண்ண ஏங்க ஜெபம் பண்ணா நடந்துரும் சொல்றாங்க. அங்க சபையில பாருங்க ஒண்ணு நடக்காது. உண்மையை சொல்ற நடக்காது, நடக்கும். ஜெபம் பண்ணா நடக்கும். ஜெபம் பண்றவன் நல்ல கேரக்டர் வேணும். ஒரு மனுஷன் பசியா இருந்தா அவனை பார்த்தா அழுறதுக்கு ஒரு இருதயம் வேணுங்க. நான் கடவுள்கிட்ட போய் அழக்கூடாது, ஆண்டவரை எனக்கு தரக்கூடாது அழக்கூடாது. என்னோடு கூட இருக்கிற மனுஷன் சாப்பிடல, இருதயத்தில் ஒரு அலட்சத்தம் வருது, அவன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். குட் பிரேயர் பண்ணணும். நான் சொல்லுவேன், என்னைய மாதிரி இந்த உலகத்தில் யாருமே பிரேயர் பண்ண கிடையாது. வருஷம் முழுக்க நான் பிரேயர் பண்றேன். ஆனா நான் அதை நம்புறேன். ஆனா அதை பார்க்கலும் தேவன் சொல்றாரு, செயல்ல கொண்டு வாங்க, உங்க ஆவிக்குரிய தன்மையை செயல்ல கொண்டு வாருங்க. செயல்ல கொண்டு வர சொல்றாங்களே, அதுதான் ஒரு மனுஷனுடைய வெற்றி. அன்புதான் ஒரு மனுஷனுடைய வெற்றி. இப்ப எல்லாம் திருப்போம். ஒரு அற்புத விதமான ஒரு பகுதி கொண்டு போறேன், நல்லா விவரிச்சு சொல்றேன். ஆமென். 2 பாயிண்ட். ஆமென் சொல்லுங்களா. ஹோ ஹோ கொடுக்கணுங்க. ஆமென். கொடுக்கணும். சில பேர்லாம் மாமிக்கு கொடுன்னா சென்னையில் கொடுத்துட்றாங்க டீ. ஹோ நான் எப்படி உங்களுக்கு காசை தர முடியும் அப்படிலாம் பேசுவாங்க. ஒரு மாமனார் போய் கேட்டாராம், அப்போ ஸ்ரீதனங்கிற பேரில் என் போன கொண்டு போனி ஸ்ரீதரன் யாருக்கு கொடுத்தன்னு கேட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஸ்ரீதரன் யாருக்கப்பா? புருஷனுக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கா? அப்போ அப்பா கேட்டாராம், ஸ்ரீதரன் யாருக்கப்பா கொண்டு வந்த? அது என் புருஷனுக்கு. உன் புருஷனுக்கு நான் எப்படி ஃப்ரீயாக தர முடியும்? என் பிள்ளைய நான் தானே பிள்ளைக்கு ஓனரு. அப்போ இனி ஏன்றது வாங்கினா எனக்கு தானே தரணும், நீ என் பிள்ளைக்கு கொடுத்தேன்னு கேட்டார். சரிதான் நமக்கு கேட்குறது, என் பொருளை நீ ஏன்றது வாங்கும்போது எனக்குள்ள திருப்பி கொடுக்கணும். அப்போ அவர் சொன்னாரா, அப்போ கொண்டு வந்து தந்த மாதிரி தந்து வச்சுக்கிட்ட. சரிதான் நான் சொன்னது. சிறிதனை யாருக்கு? பையனுக்குன்னு. அப்போ எனக்கு நான் பெத்த எனக்கு பொருள் என்னோட இதில் எனக்கு தானே காசை கொடுக்கணும். கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஆவிக்குரியவங்க இப்படி தான் இருக்கிறாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் பாருங்க. இப்போ போகிறோம், ரொம்ப டாப்பாக இருக்கும். அதில் அந்த வசனத்து 1 பேதுரு 2:24 எல்லாரும் திருப்பிடுங்க. அற்புத விதமாக இருக்கும். இந்த வசனத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது ஒரு வியாக்கியானம் ரொம்ப முக்கியம்.
ஏமேன். பைபிளில் பிரசங்கம்னாலே வியாக்கியானம் தான். சிலர் சபையில் போயிருக்கீங்களா, விசுவாசி ஒன்று பேச அதே பாஸ்டர் எடுத்து ரெண்டா பேசுவார். இதுக்கு பேர் பிரசங்கம் இல்லை, கள்ளகாப்பி. வாசிக்க கேட்போம், அதை அவங்க வாசிப்பாங்க, அதை இவர் எடுத்து அப்படியே அவங்களுக்கு திருப்பி சொல்லுவார். அதுதான் அந்த பிள்ளை வாசிக்கும் போது சபை முழுக்க கேட்டுச்சு, அது பிறகு திருப்பி நீ போய் இதை கேட்டுட்டாங்க சொல்றீரு. ஒரு பொண்ணுக்கு மைக்க கொடுத்து வாசிக்க சொல்லுவாங்க. 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 24 வசனம். அந்த பொண்ணு மைக்கில் வாசிக்கிறதுல, ஆமா, அப்போதான் எல்லாரோட காதுக்கு போயிட்டுல, அப்புறமா அதை திருப்பி நீ போய் எடுத்து திருப்பி ரெண்டா சொல்றீரு, நேரம் போக்குறது. இதெல்லாம் ஒரு பிரசங்கம்னு மக்களும் கேட்டுக்கிட்டு, ஏன்னா இங்கே இருந்தா இதெல்லாம் பேசும்போது குடுன்னு வருவாங்க. இந்த எப்படிலாம் வரமாட்டான். ஏன்னா அன்பு செலுத்தணும், அப்படிலாம் செலுத்த முடியாது. ஆமேன். ஒரு பணக்காரன் சொன்னான்ல, ஆண்டவர் சொன்னார், எப்பா உனக்கு உண்டாலாம் வித்து கொடுத்துட்டு எனக்கு பின்னாடி வாப்பா, அன்பு செய்ப்பா. அது சொன்னார். உன் இடத்துல ஒரு குறை உண்டு, உன் குறைவை நிறைவாக்கு, குறைவை சொல்றேன், உன் குறைச்சலெல்லாம் சொல்றேன், நல்லா இருக்கலாம், கொஞ்சம் தரித்திரத்தை கொடுத்துட்டு வாப்பான்னு தலைக்கீழ போட்டு அப்படி போயிட்டான். ஆமேன். அதனால நிறைய இடத்துல குறைவே சொல்ற, குறையாடே வச்சு நரகத்தை தள்ளி விட்டுருவாங்க. கர்த்தர் குறைகளை நிறைவாக்குறவர். ஏமேன். இப்ப பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் எல்லாத்தையும் சூப்பர் வசனம் பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமர்ந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்றது. இப்ப என்ன சொல்றாரு, என்ன நல்லா விளக்குறேன் இல்லையா? நாம பைபிள் சொல்லுது, நான் பாவங்களுக்கு செத்துட்டோம். பெந்தகோஸ்துல நிறைய பேர் சாகல, பைபிள் சொல்லுது சரியா, பாவங்களுக்கு செத்துட்டோம். அதாவது பாவத்துக்கு பின்னாடி அலைஞ்சி திரியிற அந்த ஸ்போபம் எனக்கு அத்துட்டு, இதான் பாவத்துக்கு செத்து. பாவத்துக்கு செத்துனா புரியுதா? இந்த மொபைலை போட்டு நோண்டிக்கிட்டு அதில் வந்து நேரத்தை கழிச்சுக்கிட்டு, அப்புறமா எப்போ பார்த்தாலும் அப்படியே லேடிஸை பார்த்துட்டு அப்படியே சைட் அடிச்சுட்டு அப்படியே வேற பெண்களோட பேசிட்டு அப்படி போறாங்களே, இதுதான் பாவம். இந்த பாவங்களுக்கு செத்து அப்படின்னா இப்போ பெண்களுக்கு பின்னாடி ஆண்களும் ஆண்களுக்கு பின்னாடி பெண்களும் போறத கட்டுப்பாடு உண்டாயிட்டு, இதுக்கு பேர் தான் பாவத்துக்கு செத்து அப்படின்ற. பாவத்துக்கு செத்துட்டோம், இப்போ நீதிக்கு பிழைச்சிட்டோம். அதுனா இந்த பாஸ்டர் விஜயகுமார் சேம் நான் மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் 2 ரூபா கொடுக்கும். எனக்கு கொடுக்கலன்னா தூக்கம் வராதுங்க உண்மையில. எதுக்கு இந்த கர்த்தர் இப்படி ஒரு ஆவியை கொடுத்துட்டார்? யாருக்கா 2 ரூபா கொடுக்கலன்னு நெஞ்சிச்சே அவங்கள விட்டுட்டோமோ, கடவுள் நாளை கேள்வி கேட்டாருன்னு, அன்னைக்கு ஒரு ஏழை வந்தானு ஏன் கொடுக்காம போயிட்டேன்னு கேள்வி கேட்டாருன்னு நான் என்ன சொல்லுவேன் கர்த்தர்கிட்ட? இப்படிலாம் எனக்கு ஃபீல் பண்ணுவேன். நியாய தீர்ப்பு நாளில் போய் நீ ஏதாவது செய்தியான்னு கேட்டேன், நான் என்ன சொல்லுவேன்? ஃபீல் வர்றதுனால எடுத்து கொடுத்துட்டு என் பாட்டு படுத்துருவேன் இல்லையா? இப்போ நான் என்ன ஆயிட்டோம்னா பாவங்களுக்கு செத்துட்டேன். நான் கண்டிப்பாக சர்ச்சை விட்டுட்டு நான் கண்டிப்பாக 1000 பேர் 50 லட்சம் பேர் வந்தாலும் யார் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம், தேவத்தோடு இருப்பேன். இதுதான் பாவங்களுக்கு சாவறது. பாவம் பாவத்துக்கு சாவறது என்னங்க அர்த்தம்? பாவம் மனுஷனுக்குள்ள இருக்குது, மனுஷனுக்கு முன்னாடி போறது தான் பாவத்துக்கு சாவறது, அது விடுறது. இப்போ நீதி செய்யறது, ஒரு ஏழைனா அதுக்கிட்ட உதவி செய்யணும், விதவரை அதுக்கிட்ட உதவி செய்யணும், இதான் நீதி செய்யறது இல்லையா? இதெல்லாம் இன்னும் வரல பெந்தகோஸ்துல, புரியுதா? சர்ச்சில் கூட்டம் இருக்குது, இதெல்லாம் இங்க யார்கிட்ட கேரக்டர் வரல. செத்தும். இது எப்படி நடந்துச்சுன்றார். இது எப்படி நடந்துச்சு இப்ப பாருங்களா, இது எப்படி நடந்துச்சு இல்லையா? செத்து நீதிக்கு பிழைத்துங்க அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து தீர்த்தார். ஏமன் சொல்லுங்களா? என்ன பாருங்க, இந்த சிலுவன் இருக்குதா அதை தூக்க முடியாது. அது யூதர்களுடைய சிலுவையை தூக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்களா? சத்தமா சிலுவைய சத்தமா தூக்க முடியாது. சொல்லுங்க, தூக்க முடியாது. அது யூதர்கள் பண்ற சிலுவைய தூக்க முடியாது. அதுக்கு ஒரு வார்த்தை கூட்டி தெரியாம பாருங்க, அதை எப்படி ஒரு மனுஷன் தூக்க முடியாதோ அப்படி போல ஒரு மனுஷன் பாவத்தை தூக்க முடியாது. அதுதான் சொல்லுதீங்க. தம்முடைய சரீரத்துல பாவத்தை சிலுவையில தூக்குனார் இருக்கு. சரீரத்துல சிலுவை தூக்குனார். அதாவது பாவம் ஒரு பக்கம் வச்சுங்களேன், சிலுவை ஒரு பக்கம். சிலுவையை மனுஷனால தூக்க முடியாது, பாவத்தை ஒரு மனுஷனால தூக்கி கொண்டு சுமந்து நடக்க முடியாது. பாவத்தை செய்துதான் ஆகணும், சிலுவையை கீழே போட்டு தான் ஆகணும். புரியுதா? ஆமேன் சொல்லுங்களா? இப்ப உங்களுக்கு புரியுது. பாவத்தை யாரும் எந்த மனுஷனும் தூக்க முடியாது, பாவத்தோடு கூட கெட்டு தான் போக முடியும் இல்லையா? எல்லார்ட்டையும் பாவம் இருக்குது பாருங்க. எல்லாரும் பாவத்தை எப்படி தீக்குறாங்கன்னா, மொபைல் பார்த்து தன்னுடைய பாவத்தை அடக்குறாங்க, யார்கிட்ட பேசி பாவத்தை அடக்குறாங்க, இல்லைன்னா சினிமா பாடல் கேட்டு பாவத்தை அடக்குறாங்க. ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு பாவத்தினால தன் சரீரத்துக்குள்ள வர்ற பாவத்தை அடக்குறாங்க. அதை நிப்பாட்டி வைக்க முடியாது யாரால. ஒரு மனுஷன் உலகத்துல கிடையாதுங்க. ஏன் மொபைல சில வீட்டுல மொபைல் கொடுக்கலன்னா அம்மாவும் முறைக்கிறாங்க. என்ன என்ன முறப்பு.
இல்லம்மா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மொபைல் எடுக்காம இருமான். என்ன கல்யாணம் முடியல, ஆனா அதுதான் என்னுடைய குழந்தை. சரி வச்சுக்கோ. புரியுதான சொன்னது? ஏன்? ஏன்னா தனக்குள்ளா ஏற்படுற பாவத்தை பார்த்து தீர்க்கிறோம். ஏமேன்? தூக்க முடியாது பாவத்தை தூக்க முடியாது. இப்போ சிலுவையும் தூக்க முடியாது, பாவத்தையும் தூக்க முடியாது. இதைத்தான் தேவன் சிலுவை பாவங்கிற சேர்த்து வைக்கிறாரு. சிலுவையை நான் தூக்கணும்னா என்ன அர்த்தம்? தூக்க முடியாத சிலுவையை நான் தூக்கணும்னா உங்களால் தூக்க முடியாத பாவத்தை நான் தூக்கிட்டேன் இல்லையா? இப்போ நான் அப்படி தூக்குனதுனால இப்போ உங்களுக்கு என்ன உண்டாயிற்று? உங்களுக்கு லெம்பு உண்டாயிற்று. அதனால தான் நம்ம ஒருவருக்கொருவர் தேவனுடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறோம், பாவத்துக்கு முன்னாடி போகாம. அவர் ஜெபிச்சதுனால இல்லை இல்லையா? என் மேல வைத்த அன்பு அவருக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ணிட்டு போனாலும் எல்லாரும் அப்படி உருப்பட மாட்டான். ஏன்னா இஸ்ரவேல்ல அவர் ஜபிக்காத வீடு கிடையாது, அற்புதம் செய்யாத இடம் கிடையாது, எல்லா இடத்துலயும் ஜெபம் இருந்துச்சு. ஆனா யாரும் இயேசுக்கு பின்னாடி போகவே இல்லை. ஆமென். யாரும் அவர்கிட்ட நிக்கவே இல்லை. கடத்துல ஒரு சீசன் இருந்தா அவனும் போய் சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். யாரும் நிக்கல. ஆனா இப்ப நான் நிக்கிறேன். அவர் அன்னைக்கு பண்ண ஜெபம் இல்லை. அன்னைக்கு என்னிடத்துல அன்பு கூர்ந்து நான் தூக்க முடியாத பாவத்தை எனக்காக என்னிடத்துல புடுங்கி அவர் தூக்கிட்டு போனாரே, அந்த செயல் இப்ப என்ன பண்ணிடுச்சு? நீதியை செய்ய வைக்குது. பாவத்தை வேண்டாம் ஒதுக்க செய்யறதே இது அவருடைய அன்புனால் கிரியையினால் உண்டான ஒரு ஆற்றல் என்னை இப்ப இங்க நிக்க வச்சது. நான்லாம் பகரீன்ல சவுதியில எல்லாம் இருந்திருக்கேன் பாருங்க. பகரீனுக்குலாம் போனா ஒரு மனுஷன் ஊருக்கு வர விருப்பமே வராது. லேடிஸ்லாம் அப்படி இருப்பாங்க. ஆமென். நம்ம ஊர்ல மேக்கப் போட்டா கூட அந்த அளவுக்கு வராது. அவங்க முழிச்சு எந்திரிச்சாலும் அவ்வளோ அழகா இருப்பாங்க. நான்லாம் சைட் அடிக்க போகும்போது ஏர்போர்ட்ல தான் சைட் அடிக்க போவேன். நான் உங்களை மாதிரி ஆள் கிடையாது. நான் ஏன்னா நான் வேலை செய்யும் போது அவ்வளவு பவரா வேலை செய்வேன். நான் அரபிகர் என்னைய பார்த்தா குமார் வாம்பா, என்னப்பா எங்க போகணும்? வண்டியில் ஏறும்பான். வண்டியை பார்த்தா 1 கோடி ரூபா இருக்கும். நான் ஏறினது கிடையாது. டக்குன்னு வேகமாக போவான். அவன் பேர் அமீன். என்ன அமீன், எங்கே போகிறான் கேட்டா, வா இங்கே வா, நேரம் ஏற்பட்டு கொண்டு விடுவான். அவன் ஒரு பெரிய பீரை குடிப்பான். எனக்கு பார்த்தா ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்கும். நான் குடிக்க மாட்டேன். நான் கையில் தர்றேன் நல்லா எடுத்து. என்ன இங்கே கூப்பிட்டு வந்தேன் கேட்டால் சைட்டர் அப்படின்பான். டேய் என்னடா சொல்கிற நீ? வர முடியாது. நான் கொஞ்சம் உண்மை பேசுகிற ஊழியக்க வர முடியாது. நம்ம ஊரில் லிப்ஸ்டிக் போட்டதும் உதடு சோப்பாகுது, அங்கே புறப்பே சோப்பு தான். வர முடியாது. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நடந்தது, நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னு, இப்படிப்பட்ட கேரக்டரை தேவன் என்னால தூக்க முடியாத கேரக்டரை எனக்குள்ளாக வந்து அவர் என்னுடைய பாவத்தை, அந்த சிலுவையை, அந்த பாவத்தை புடுங்கி அவர் சுமந்ததுனால நான் இப்ப ரிலீஸ் ஆயிட்டேன். எனக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்குது. இப்போ என்னால பாவத்தை விட முடியும். ஆமென். இப்போ என்னால தேவ சமூகத்தில் நிற்க முடியும். ஒரு ஏழைக்கு என்னால உதவி செய்ய முடியும். 10 பேரை அது படிக்க வைக்கிறதால முடியும். இந்த ஆற்றல் எப்படி வந்தது? தேவன் என் மேல வைத்த அன்பு. என் உலக தோற்றத்துக்கு முன்னாடி என் நாமத்தை அறிந்தவர், எனக்காக என் பாவத்தை பிடுங்குவதற்காக வந்தவர், என் பாவத்தை பிடுங்கினார். நான் நிற்கிறேன். உங்களுக்கு இந்த செயல்பாடு நடக்கலன்னா உங்களை தேவன் அவரோட மைண்ட்ல ஏத்தலன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் பாவத்திலே ஓடிட்டு இருக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மொபைல் ஓடிட்டே இருக்கேன். அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தருடைய இருதயத்துக்குள்ளாக இன்னும் உன்னை பற்றி தேவன் ஆலோசிக்கலன்னு அர்த்தம். தேவனுடைய அன்பு உனக்கு வேலை செய்யலன்னு அர்த்தம். என்னைக்கு அவருடைய அன்பு எனக்கு வேலை செய்தோ அப்போ நான் சரியாயிடுறேன். இப்படி ஆக்கப்பட்டு நிறைய பேர் பணக்காரன் ஆயிட்டான். இப்படி ஆக்கப்பட்டு நிறைய பேர் வாழ்க்கை நல்லா வந்துருச்சு. ஆனா மறுபடியும் மனுஷன் துன்மார்க்கத்திலே நிரம்பி இருக்கிறான். அதைத்தான் அடுத்த வார்த்தை சொல்லு. ஏமேன் சொல்லுங்களேன். புரியுதா? ஏமேன் சொல்லுங்க. நிறைய பேர் சர்ச்சை நிரம்பணும், ஆனா வந்தவங்களுடைய வாழ்க்கை நிரம்புறதை பற்றி ஒரு இது கிடையாது. ஒரே செகண்ட் கர்த்தர் உங்களை சரியாக்கிடுவார். என்ன சொல்றது பாருங்களேன். ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் கிறிஸ்துடைய ஸ்தானாதிபதிகள். அதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்து என்ன செய்தாரோ அந்த இடத்துல, அந்த ஸ்தானத்தில் இப்ப நீங்க வந்து அதிபதிகளா இருக்கிறீங்க. இப்ப நீங்க அதை செய்யுங்க. எனக்கு யாரும் அதை செய்யறது கிடையாது. கிறிஸ்து ஒரு இடத்துல அன்பு கூர்ந்து அவங்களால தூக்க முடியாத பாவத்தை தூக்கி சுமந்தது போல, ஒருவனுக்கு செய்ய முடியாத, தாங்க முடியாத, தூக்க முடியாத காரியத்தை இன்னொரு மனுஷனாகிய நாம போய் செய்து கொடுக்க முடியல பாருங்க. அதான் கிறிஸ்தவம், அதான் ஆவிக்குரிய மனுஷன். அதை செய்யறவன் தான் பாக்கியவான். ஆமென். அப்புறம் சொல்றது, அவருடைய தழும்புகளால் குணமாய் இருக்கிறீர்கள். இதை ஒரு ஆள் சொல்றாரு. இந்த வசனத்தை அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாய் இருக்கிறோம் சொன்ன உடனே சுகம் கிடைச்சிருந்தான். அப்படின்னா எதுக்கு நம்மளுக்கு
பெஜான் சிங் ஆஸ்பத்திரி போகணும் கண்ணை சரி பண்ணுறதுக்கு சொல்லிட்டே இருக்கலாமா, அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். செட்டி குளத்தில் இருக்கிற சங்கர்லிங்கத்துக்கு ஏன் நம்ம சுற்றி சுற்றி போக வேண்டியது இருக்குது? நம்மளே சொல்லிடலாம் அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறேன்னு. ஆமேன்னு சொல்லுங்களேன். சில பேர் அந்த வசனத்தை கேட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்க, அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறேன், தழும்புகளால் குணமாக இருக்கிறேன். இவனுக்கு தழும்பு வந்து கூட தான் தழும்புக்கு ஊசி குத்தி குத்தி வந்துட்டே இருக்குது. அறுத்து தழும்பு கூட வருது. சொல்லுங்களேன். களியங்காட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய ஆஸ்பத்திரிலாம் வந்துடுச்சு. பெந்தோபஸ்துக்காரங்களை தனி ஆஸ்பத்திரிக்கு தெரியுமா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. சில சபைக்கு போய் காசு பாவம்னு கரெக்டாக கவர்மெண்ட் படுத்து கிடக்கிறான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சர்ச் பண்ணுறதுக்கு பெந்தோபஸ்துக்காரங்களை தான் காசு கொடுக்க படுத்துருவாங்கல்ல, காலில் ஊசி போட்டு பண்ணுறான். ஒரு அம்மாவை பார்த்தேன், பெந்தோபஸ்துக்காரர். என்னமா கேட்டேன், என்ன சரி காசு இல்லை, இங்கே வந்து படுத்து கிடக்கிறேன். நீ எந்த சர்ச்சுக்கு போனா? அது தனியாக வெளில தான் போட சொன்னாங்க. அப்போ இங்கே தான் வந்து படுத்து கிடப்பா. நான் கேட்டேன், என்னம்மா நீ கையில் தானே குளுக்கோஸ் ஏற்றணும், காலில் குளுக்கோஸ் ஏற்றுனாங்க. பாஸ்டர் நரம்பு கிடைக்கல. நான் சொன்னேன், ஒன்றும் தின்னலையா நீ? உபவாசம் போட்டால் பரவராஜம் போயிடலாமா? நீ உபவாசம் போட்டால் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் வருவா நீ. இதெல்லாம் நம்பாத. ஊருப்படியே 4 பேருக்கு நல்ல செய்யப்படகு. அவருடைய தழும்புனால் குணமாக இருக்கிறீங்களோ சொன்னால் கிடைக்குமா? இந்த எப்படிலாம் உருட்டுவாங்க தெரியுமா ஊழியக்காரங்களும் ஆட்களும்? அப்படி இல்லை. அது என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய தழும்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நான் ஊழியம் தொடங்கும்போது எனக்கு நிறைய தழும்புகள் வந்துச்சு. எப்படின்னா, என் பையனை நான் ஸ்கூலில் சேர்க்க முடியாமலாம் வேதனைப்பட்டு ரொம்ப ஓடி இருக்கிறேன். அது எனக்கு ஒரு தழும்பு. அவனுக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்குது. நான் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப நாள் இருந்திருக்கிறேன். இப்படி எனக்கு அவமானத்தில் நிறைய தழும்புகள் வந்துச்சு. இந்த தழும்பை இப்போ நான் பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? இப்போ நான் நல்லா வந்துட்டேன். நல்லா வந்த பின்னாடி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தழும்பை பார்க்கும்போது ஒரு எண்ணம் எனக்கு வரும். நான் எந்த நிலைமையில இருந்து இந்த நிலைமைக்கு வந்தேனுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஒரு 8ஆம் கிளாஸில் ஒரு தழும்பு வந்துச்சுங்களா, இப்போ பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு படிக்கும்போது பட்டுச்சுப்பா அப்படி ஒரு ஃபீல் கொடுக்க பாருங்களேன். இதுதான் தழும்புனுடைய ரகசியம். அதாவது தழும்புங்கிறது ஒரு அடையாளம். அதாவது எந்த காலகட்டத்தில் நான் கஷ்டப்பட்டேன், எந்த காலகட்டத்தில் நல்லா வந்தேன், இப்போ எப்படி இருக்கிறேன், இப்படிப்பட்ட அடையாளத்தை கொடுக்குறது பேர் தான் தழும்புனால. ஏசு என்ன சொன்னார்? ஒரு அடையாளம் காட்டினாரு. என் தழும்பை பாருங்கன்னாரு. என்ன அர்த்தம்னா, யாருக்குமே இல்லை. காட்டினாரா இல்லையா? ஏசு காட்டினார். உயிரோட எந்திரிச்சிட்டு அவங்க அவரை விசுவாசிக்க மறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து கையை பாரு அப்படின்ற என்ன அடையாளம்? தழும்பு காட்டுறது. தழும்புங்கிற ஒரு அடையாளம். இப்போ அந்த அடையாளத்தை தான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு அடையாளம், நிறைய தழும்புகள் இருக்குது, காயங்கள் பட்டு ஒரு தழும்புகள் இருக்குது. இப்போ கத்துறத நான் இப்போ நல்லா வந்துட்டேன். கடவுள் என் பாவத்தை சுமந்து என்னை சரியாக்கி என்னை நீதி செய்ய வச்சு நல்லா வந்துட்டேன் இல்லையா? நல்லா வந்த பின்னாடி இப்போ என்ன ஆகுதுன்னா, மைண்டு மறுபடியும் கிறுக்கு பிடிக்குது. என்னோட சுய பலத்தினால நல்லா வந்தேன். ஹோ, திங்க் பண்றீங்களா? ஆர் யூ திங்கிங்? என் சுய பலத்தினால நல்லா வந்தேன், என் டேலண்ட்னால நல்லா வந்தேன், என் பிரயாசத்தினால நல்லா வந்தேன் அப்படின்னு இப்போ மறுபடியும் பிசாசு எனக்குள்ள போதிக்குது. ஆனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்? என் தழும்பை பார்க்கும்போது இல்லை, 45 வயசில் இருந்த டேலண்ட்டை பார்க்கலும் 32 வயசில் டேலண்ட் அதிகமாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த டேலண்ட்னால் முன்னாடி வரல. ஏசியம் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் எனக்கு நிறைய நன்மைகளை தந்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அதனால தான் இந்த தழும்புகளை நான் குணமாக இருக்கிறேன். இந்த தழும்பை நான் ஒரு காலம் விடக்கூடாது. அதாவது என் பழைய நிலைமையை, என் வடுக்களை ஒரு காலமும் நான் விடாது இருந்தா நான் சரியா இருப்பேன். இப்போ நான் குணமடைகிறேன். புரியுதா? இப்போ நான் நல்லா இருக்கேன் இல்லையா? நான் கோட்டு சூட்லாம் போட்டு கார்லாம் வச்சு அடுத்த 40 லட்ச ரூபா கார் எடுக்க போகிறேன். பெருசு பெருசான போகிறவங்கலாம் நல்லா இருக்கிறேன். ஆனால் 32 வயசுல நல்லா முடியாத ஒரு மனுஷன் 45 வயசுல நல்லாகிறேன் இல்லையா? இப்போ என்ன சொல்லுதுன்னா, என் மைண்டு நான் இப்போ நல்லா, என் பவர் ஜாஸ்தி, ஓ அப்படி நல்லாகிறேன்ல. இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. தழும்ப பாருன்றார். 32 வயசை பாருன்றார். அப்போ கடந்த பிரச்சனையில் பாருன்னா பார்த்தா என்னால் ஒன்றும் நடக்கல. அந்த தழும்புடைய காயங்கள் சொல்லுது, கர்த்தர் என் பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால இந்த வடுக்களெல்லாம் இப்போ ஆறி கிடக்குது. இந்த வடுக்களை ஒரு காலமும் ஒன்றை விட்டு மாற்றாதே.
நீ இருந்த நிலைமையில நீ பட்ட கஷ்டத்தை ஒரு காலம் மறக்காத. அதை எண்ணிக்கிட்டே நீ இருந்தேன உனக்கு ஒன்று சொல்லும், அன்னை விட நான் இன்னைக்கு நல்லாவனா இருப்பதற்கு கர்த்தர் என் பாவத்தை சுமந்து தீர்த்தனா நல்லா இருக்கிறேன். ஆமென். வாயினால சொல்றது இல்லை, அது எண்ணணும். நான் எப்பவுமே என் வடுக்களை எண்ணுவேன். நான் என் பையனை சின்ன வயசுலேயே ஊழியத்திலே கொண்டு வந்தோம்னா எனக்கு ஒரு வடு இருக்குது. அவன் பிறக்கும்போது அவன் பட்ட கஷ்டம், நான் பட்ட கஷ்டம். நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க யார் பாடல், எனக்கு என்னை ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வளர்த்து கொண்டு வர ஆள் இல்லை. நான் மட்டும் தைரியமாக இறங்கினால நிறைய வேதனைப்பட்டேன். ஆனால் எப்போ அந்த வடம் மட்டும் தான் நினைப்பேன். நானும் என்னோடு கூட இருந்த ஒரு சில பேரும் பட்ட கஷ்டம் இருக்குல்ல, அதை நினைக்கும் போது எல்லாம் கர்த்தர் தந்தது, அதற்காக கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணுங்கிற எண்ணம் இருக்குதே, அதுதான் என் ஆத்துமாவை குணமாக்குறது, என்னை வேற திசைக்கு திருப்பாமல் பாதுகாக்குது. அங்கே இங்கேயும் நான் புரட்டு பேச்சு எடுத்துக்கிட்டு என்னை பெரிய நீதிமானம் காமிக்காத கூடாதபடிக்கு தேவனிடத்தில் அடைஞ்சு கிடப்பதற்கு அந்த வடுக்கள் தான் என்னை நிறைவேற்றுகிறது. அதுதான் சொல்றாரு. நீ கிறிஸ்துவுடைய வடை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். உன்னிடத்திலிருந்து பாவத்தவர் என்னைக்கு சுமந்தாரோ அன்னைக்கு இந்த வடுனால தான் நீ நல்லா வந்தன்ற ஒரு எண்ணத்தை பிறப்பிக்கிறதா அந்த வடு. ஆமென். சொல்லிட்டு இருக்க கூடாது, ஃபீல் பண்ணனது இல்லை. அந்த வடுதான் என்னை நல்லாக்கிச்சு, அந்த வடுதான் என்னை குணமாக்கிச்சு. இன்னும் அந்த வடுக்களை நான் எண்ணும் போது இன்னும் குணமாவேன். ஆமென். சில பேர்லாம் அப்படி கிடையாது, நான் இப்போ நல்லா வந்துட்டேன். ஆமென். நான் எப்படி தெரியுமா, ரொம்ப அறிவாளியாகும். என் ஞானத்தை மாதிரி யார்ட்ட ஞானம் இருக்குது? இந்த ஞானம் 22 வயசுல இருந்துச்சப்பா, அப்போ வேலை செய்யலையப்பா, அப்போ 4 கோடி ரூபாய் கடைக்காரன் தானே. அப்புறமா அறிவு கூட்டிட்டு தனியாட்டி எக்ஸ்ட்ரா பிட்டிங்க. அவ்வளோ கிடையாது, அவ்வளோ ஒன்றும் கிடையாது, அப்போலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே யாருடைய வல்லமையிலும் உயர்ந்து வரல. நாமெல்லாம் தெய்வம் நம்மளுக்கு சரி செஞ்சதுனால நம்ம நல்லா இருக்கிறோம். அதுக்கு அவர் காயப்பட்டார். அந்த காயத்தை நினைக்கும் போது மறுபடியும் நல்லா ஆகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். இருக்கிறீங்களா? சபையை விட்டு நிறைய பேர் ஏன் போவாங்க தெரியுமா? நாட் டேலண்ட்டு, மை டேலண்ட்டு, மை பவர். ஏமேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலைன்னா உங்கள் டேலண்ட் எல்லாம் ரோட்டில் அப்படியே படுத்து கிடக்கும். எனக்கு தெரியும் மனுஷன் டேலண்ட் என்ன. அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போனோன்னு எல்லாம் நடந்துடும், சர்ச்சுக்கு போனால் எல்லாம் அப்படிலாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. அந்த ஊழியக்காரன் தேவனோடு கூட இருந்து ஜனங்களுக்காக தேவனிடத்தில் இருந்து வல்லமைகளை வரங்களை வாங்கி வச்சு அந்த ஜனங்களுக்கு தீர்வு சொல்லணும்னா அந்த ஜனங்கள் தீர்வு கிடைக்கிறது கஷ்டம். அதெல்லாம் வந்து அழுதுட்டு இருக்க வேண்டியதான். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு அப்பா பாப்பா, சாப்பாட்டுக்கு வழி வந்துச்சுன்னா பாப்பா பாப்பா. மேன் இஸ் டெவில், மனுஷன் பேய். ஆமென்.